ஆலிஸ் தேர்ட் பேராகிராஃப்லேருந்து போகலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டும் ஓகே. ரோலிங் 3 2 1 ஆக்ஷன். அமானுஷ்ய நிகழ்வுகளை அறிவியல் பூர்வமா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 150 டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சொசைட்டிக்கு பகுத்தறிவு முக்கியம்னு வலியுறுத்தி போராடுற மனிதர்களை பற்றியது தான் இந்த சீரீஸ். நியூயார்க்ல இருக்கிற என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இஸ் அ பயாலஜிஸ்ட் அண்ட் ட்ரெக்கர். அவர் சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன்ல தான் இந்த ஐடியாவே வந்துச்சு. அதாவது அவரோட கோ ட்ரெக்கரோட அப்பா காடுகளுடைய அமானுஷ்ய விஷயங்களை பத்தி தெளிவுபடுத்துறதே ஒரு வேலையா செஞ்சுட்டு வரதா சொன்னாரு. புரித்தட்டின மாதிரி இருந்துச்சு. டேக் a look at this. இந்தியாவுல சென்னையை சேர்ந்த ஜெயராமன் கதிர்வேலுங்கிறவரு காடுகள் பத்தின புதிர்களை உடைச்சு பேசுறாரு. மூட நம்பிக்கைகளை ஆந்த்ரோபாலஜின்னு சொல்ற மனித குல வரலாறு ரீதியா அணுகுறாரு. இந்த புதிர்களை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ற போது என்லைட்டன்மெண்ட் இயக்கத்தோட முழு எனர்ஜி வெளிப்படுது. ஜெயராமனுடைய முப்பாட்டனார் அத்திப்பாக்கம் வெங்கடாச்சலம் சார்ல்ஸ் பிராட்லாவோட சமயம் கடந்த பகுத்தறிவு கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு பிரிட்டிஷ் மெட்ராஸ்ல நிறைய முற்போக்கான சமூக நடவடிக்கைகளை தொடங்கினார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இதே பிராட்லாவோட தான் என் பாட்டியோட அம்மாவும் வேலை செஞ்சிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரைக்கும் பிரிட்டன்ல இருந்த சிந்தனையாளர்களின் ரேஷனல் அண்ட் ரிஃபார்மிஸ்ட் தாட்ஸ் ஒரு சிந்தனை இழை போல இந்தியாவை இணைச்சுக்கிட்டே இருந்திருக்கு. சார்ல்ஸ் பிராட்லா தொடங்கி பெர்ட்ராண்ட் ரசல், தாமஸ் ஹக்ஸ்லே போன்றவர்களின் இன்ஃபுளுன்ஸால தென்னிந்தியாவுல அத்திப்பாக்கம் வெங்கடாச்சலம், சிங்காரவேலர், அயோத்திதாசர், TM நாயர், ப்ரொஃபசர் லட்சுமி நரசு, ஈவே ராமசாமி போன்ற பல சீர்திருத்தவாதிகள், சிந்தனையாளர்கள் உருவானார்கள். இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் 100 வருஷமா பரவி இருக்கிற சிந்தனை வேர்களும் அடுத்து அதை வலியுறுத்தி தற்காலத்தில் போராடுற போராட்டக்காரர்களுடன் நான் செய்த பயணம்தான் இந்த சீரிஸ் தி ரிசர்ஜன்ஸ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட், மீண்டெழும் அறிவொளிவாதம். என்னோட கலீக் மது பண்ண ஜெயராமனுடனான இன்டர்வியூ இதோ. வணக்கம் திரு ஜெயராமன் ஐயா. அண்மையில் நீங்கள் காட்டு உண்மையை உயர்த்தி காட்டு என்கிற பரப்புரை இயக்கத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள். அதன் தேவை என்ன? இங்க பாரு, அந்த பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு. அது ரொம்ப கடுசு. அட அழுகாத அழுகாத, அதுக்குத்தானே இந்த பூஜை எல்லாம் பண்ண. மேல தொங்குது பாரு கொக்கி, அந்த பக்கத்துல இந்த பொம்மையை விட்டுறிஞ்சோம்னு வெயி, இந்த பொம்மையில இருக்கே பேய், அது அந்த கொக்கில மாட்டிக்கும். அந்த பக்கம் போய் பெருசா விழுந்துரும். உன்ற பொண்ணுக்கு எல்லாம் சரியா போயிரும். பிள்ளைய நரவக அந்த காட்டு பக்கம் அடுப்பாத. முக்கியமா வீட்டுக்கு தூரமா இருக்கிற நாள்ல போகவே கூடாது, சரியா? நான் 8 மணிக்கே லேண்ட் ஆயிட்டேன். இட் வாஸ் கிரேட். நீ எப்படி இருக்க? சரிதான். அதை தோண்டி பாரு, ஃபுல்லா இன்ஃபெக்ட் ஆயிருக்கும். சார் இங்க வா சார். எப்படி சார் அங்க இருந்துகிட்டே இந்த மரத்தோட வேற அழிவு போச்சுன்னு கண்டுபிடிச்சிங்க? நம்ம பேசிக்கிறோம்ல,
நேரில் ஃபோனில் அது மாதிரி தான். இதெல்லாம் வேரோடு வேறு பேசிக்கும். அந்த பாஷையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம உடனே ரியாக்ட் பண்ணால் பெனிஃபிட்ஸ் மரங்களுக்கு மட்டும் இல்லை, மனுஷங்களுக்கும் தான். சரி வா, நம்ம அந்த மரத்துக்கு மருந்து போடுவோம். அப்பா என்னாச்சு கால் உனக்கு? ஏன் ஊனி ஊனி நடக்கிற? வாடா குட்டிமா, எப்படா வந்த? நில்லுப்பா பாக்குறேன். இந்த விரல பாத்தியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சின்ன இன்ஃபெக்ஷன், க்ளீன் பண்ணால் சரியாயிடும். இதேதாம்மா, சும்மா சொத சொதன்னு ஈரம் இல்லைன்னா சொனச்சுக்காதுக்குண்ணே. பா நீ கண்டிப்பா டாக்டர் பார்த்தே ஆகணும். I'll call ரங்கா அங்கிள். அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. சரி, உங்ககிட்ட இந்த வாட்டர் பிளாடர்னு சொல்கிறாங்களே, ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கா? பேச்ச மாத்தாத. ஏய் குட்டிமா, எனக்கு உண்மையாக வேணும்பா. எதுக்கு உனக்கு? அது 3 வீக்ஸில் ஒரு ட்ரெக்கிங் போகிறேன். ட்ரெக்கிங்கா? ம். நீயா? எங்க போற? டே முருகா, அந்த செவத்தோரமா இருக்க மரத்துக்கும் மருந்து போட்டுரு. இங்கே தான் வெஸ்டர்ன் காட்ஸ் பக்கம். யூ டெல் மீ ஹவ் வாஸ் டான்சானியா? வெஸ்டர்ன் காட்ஸ்னு ஜெனரலா சொன்னா எந்த இடம்? ஏதோ பேய் பிசாசு இருக்க காடாம்மா. பொண்ணுங்க காட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறாங்களாம். காட்டுக்குள்ள பொண்ணுங்க ஏன் வரக்கூடாதுன்னு ஒரு கேட்க போறாராம். அதான்ப்பா, கேள்வி கேட்கறதா உன் உலகம். ரிசல்ட்ஸ் இருக்கோ இல்லையோ கேள்வி கேட்டுட்டே இருக்கணும். என்னது கேள்வி கேட்கறதுனால ரிசல்ட்ஸே இல்லையா? உங்கள் பேசிக் ரைட்ஸில் இருந்து லக்ஸூரியஸ் லிவிங் வரைக்கும் அதில் இருந்து தான் வந்தது. சில தலைமுறையாக போராடி இதெல்லாம் கிடைச்சதுனால இப்போ கேள்வியே கசக்குது. லக்ஸூரியஸ் லிவிங் உன் கேள்வியில இருந்து வரல, என் தாத்தோட வழியா வந்துச்சு. நான் ரைட்ஸை பற்றி பேசுகிறேன், நீ ப்ராப்பர்ட்டிஸை பற்றி பேசுகிறேன். இன்ஃபேக்ட் உங்கள் தாத்தாவோட முந்தைய தலைமுறைகளில் சாமானியர்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுக்கவே ரைட்ஸ் இல்லை, தெரியுமா? ரைட்ஸ் இல்லாமல் ப்ராப்பர்ட்டிஸ் வளர்ந்து என்ன பிரயோஜனம்? இப்போ நம்ம தாசில்தார் ஐயாசாமி இருக்காரு, நிறைய சொத்து இருக்கு. ஆனால் ஊரில் பொது முடிவுகளை எடுக்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கா? எல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற முன்னோர்கள் வழி வந்தவங்க பண்ணுற கொடுமை தான். டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் தி டாபிக். நீ நிறைய கேள்வி கேட்டு கேட்டு தான் எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லுவியா? I'm not trying to change the topic. அப்போ உங்களுக்கு கேள்வி தான் கூகுள் கிட்ட தான் கேட்பீங்களா? மேன் மேட் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட கேட்க மாட்டீங்க? உங்க லைஃப்ல ரெவல்யூஷனுக்கு ஒரு பார்ட்டி இல்லையா? கூகுளும் ஒரு மேன்மேட் இன்ஸ்டிடியூஷன் தான் பா. அதுக்கும் ரெவல்யூஷனுக்கும் என்ன சம்பந்தம்? இது ஒரு பார்ட் ஆஃப் ரெவல்யூஷன் இல்லையா? ரெவல்யூஷன்ங்கிறது ஒரு அண்டர் டெவலப்மெண்டோட எக்ஸ்பிரஷன். இனி வரப்போற இந்த அட்வான்ஸ் சிவிலைசேஷன்ல இந்த ப்ரோட்டெஸ்ட், ஸ்ட்ரகிள், ஸ்லோகன் ஷவுட்டிங் இதுக்கெல்லாம் அர்த்தமே இருக்காது. என்ன சவுண்டே காணோம்? அப்பா என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, ஒண்ணு. ஆமாண்டா, வேற ஆப்ஷன் இல்லை. இட்ஸ் வெரி சீரியஸ் இன்ஃபெக்ஷன். ரொம்ப ராபிடா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆம்பிடேட் பண்ண வேண்டியதுதானா? ஐ எம் வரிட் வெதர் ஐ கேன். இல்லை, என்னால் நிற்கவோ நடக்கவோ முடியுமா ரங்கா? போஸ்ட் சர்ஜரி நிறைய தெரப்பி எல்லாம் இருக்கு. சில ஸ்பெஷல் ஷூஸ் எல்லாம் இருக்கு. நார்மலாக நடக்க முடியும்டா. இந்த மலரே உள்ளூர்காரி தானே நீ? உனக்கு தெரியவேணா? வலசு புள்ளி யாராச்சும் நரகாத்து போக விடுவாங்களா? உன் பாட்டுக்கு வாயில வந்ததை பேசாத. ஆறு அங்க ஒத்தையில போகல, ஏழாம் கட்டுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருக்காகவா? காலை காணாமனு தொரமட்டு ஊருக்குள்ள ஓடியாரா? சமைச்ச கம்பெனியை நரகாத்துக்கு அனுப்பக்கூடாதுன்னு அவளை அப்படி தெரியவேணா? கொஞ்சமாச்சும் அருள் தானே இருக்கா? நல்ல காலத்திலேயே பேய் பிசாசல்ல பூருடுன்னு சொல்லி தருவா உங்க அப்ப. அப்பா திஸ் இஸ் ரிடிகுலஸ். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? ட்ரெக்கிங்லாம் அலோவ் பண்ண முடியாது. அலோ சக்தி, நீ என்னோட உரிமையில தலையிட முடியாது. நான் உன்னை எப்பாவது இதை பண்ண அதை பண்ணதுன்னு சொல்லியிருக்கனா? நீ என்ன அலோ பண்ற? நீ என்ன வேணாலும் சொல்லு, இந்த காலை வச்சுட்டு உன்னால ட்ரெக்கிங் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னால கம்ஃபர்டபுளா நிற்க கூட முடியாதுப்பா. டோன்ட். ம் I'm sorry. பார்த்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. You
ஆர் ரைட். இதை கேன்சல் பண்ணிடுப்பா. ஐ cannot cancel it, குட்டிமா. அப்போ நீ போயிட்டு வா. வாட்? எனக்கு பதிலா நீ போன்றேன். ஒரு காட்டுல பேய் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காகலாம் என்ன ட்ரெக்கிங் போக முடியாது. சரி, சும்மா கேஷுவலா போயிட்டு வா. ஏன்? அதான் வருண் வரான்ல, அவனை போக சொல்லு. ஏய், புரியாம பேசாத. இந்த குரூப்ல பேய் பிசாசு நம்புறவங்க நிறைய பேர் இருந்தால் தான் என்னுடைய டீபங்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வருணோட பிளான் பண்ணேன். நான் கன்ஃபார்மா போக முடியும்னு சொன்னா என்ன பண்றதா பிளான்? நானே இந்த காலோட போறேன். சரி, நான் போறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஆனா ஒன்று, கூட வர யாருக்கும் இந்த காட்டை பத்தி ஸ்பெசிஃபிக்கா எதுவும் சொல்லலை. அப்பா, திஸ் இஸ் நாட் ஃபேர். அவங்களுக்கு தெரியுமில்ல என்னால அதை செய்ய முடியாது. எந்த காடா இருந்தாலும் சரி, அந்த காட்டை சுத்தி இருக்கிற பகுதியில காட்டுல பேய் பிசாசு பூதம் இருக்குன்ற நம்பிக்கை இருக்க தான் செய்யுது. என்ன இந்த ஊர்ல பொம்பளை பிள்ளைங்க போகக்கூடாதுன்னு புதுசா ஒரு விஷயத்தை சேர்த்துருக்காங்க, அவ்வளவுதான். ஏ குட்டிமா, வர்றவங்கள பேனிக் பண்ற மாதிரி ஒரு இதெல்லாம் ஒரு அஜெண்டாவா சொல்லிட்டு இருக்க முடியாதுடா. யா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். இது நான் நம்புற விஷயம், என்னுடைய கடமை, என்னுடைய வேலை. அதுக்கு நான் உன்னை யூஸ் பண்றது தப்பு தான். ஃபைன், I'll take care of it. ஐயோ, சரி போறேன். யூ அண்ட் யுவர் ஸ்டூபிட் டாஸ்க், பிக் டீல். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லு. இன்னும் எந்த ஊர் தெரியுமா? கபிலக்குறிச்சி. போன வருஷம் தான் அந்த ஊரை ஒட்டி இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு நான் டே ட்ரிப் போயிருந்தேன். உன்கிட்ட அப்போ சொல்லலை, சொன்னா நீ வருத்தப்படுவியன்னு. நான் இதுக்கு வருத்தப்படணும்? Why should I? அந்த காடு பேய் பூதம் உலாத்துற இடமா மக்கள் மனசுல ஞாபகம் இல்லாம எதுக்காக நடந்தது, என்ன நடந்ததுன்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அந்த நினைவை காப்பாத்துறதுல உயிர் வாழற நம்ம எல்லாருக்குமே don't we have a combined responsibility? அண்மையில் நீங்கள் காட்டு உண்மையை உயர்த்தி காட்டு என்கிற பரப்புரை இயக்கத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள். அதன் தேவை என்ன? காட்டில் இருக்கிற உயிரினங்களுடைய எண்ணிக்கையை விட காட்டை பற்றி உலாவுற பொய்க்கதைகள் தான் ரொம்ப அதிகம். அதுலேயும் பெரும்பாலும் இந்த பேய்க்கதைகள். இந்த மனுஷன் கண்டுபிடித்ததுலேயே ரொம்ப வேகமாக பயணிக்கக்கூடிய வாகனம் கதைகள் தான். அதுலேயும் ரொம்ப ரொம்ப வேகமாக போகிறது பேய்க்கதைகள். இந்த பில்லி, சூனியம், காத்து, கருப்பு இதெல்லாம் விரட்டதா நினைச்சு சில சடங்குகளை பண்றாங்க. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அங்க விட்டு போற கழிவுப் பொருட்களே அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ற ஒரு பீதியை உருவாக்குது. இதே ஒரு ஆத்தங்கரை ஓரமா நடக்கலாம், இல்லை பீச்சு ஓரத்தில் நடக்கலாம். அங்கெல்லாம் அந்த பயம் வர்றது கிடையாது. ஹாலோ சிக்னிஃபையர், அதாவது இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி உருவகப்படுத்துறது. உண்மையா சொல்லணும்னா காடு தான் மனுஷனுடைய பூர்வீக வீடு, தாயோட கருவறைன்னு கூட சொல்லலாம். அது ரொம்ப அரவணைப்பாகவும் கதகதப்பாகவும் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு பயமும் பீதியும் தான் மிஞ்சி இருக்கு. வேடிக்கையாக சொல்லப்படணும்னா, காட்டு உள்ள போறதுக்கு முன்னாடி பெருசாக கொட்ட இடத்துல ஒரு போர்டு போடலாம், இங்கு குப்பைகளையும் பேய்க்கதைகளையும் கொட்டாதீர்கள்னு. தோர்பா 1500 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணதான் அது மெல்டே ஆகும். ஆமா, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? ஒரு 30-32 வருஷமா இந்த ஸ்டீல் பிசினஸ்ல தானே பார்க்கும். நீ என்ன பண்ற சக்தி? யோகா இன்ஸ்ட்ரக்டர். ப்ரொஃபஷனேவா?
ஆ Oh, yoga as a profession. Interesting. Very nice. ஏய் சக்தி இங்க பாரு ஸ்டோன் எவ்வளவு பாலிஷ்டா இருக்குல்ல. ஏய் அது படிகாரக்கல் தானே? ஏய் வருண், தலைக்கு பின்னால சுரட்டி எரியாத. முதல்ல தண்ணி ஊத்தி கை கழுவு. யாச்சு ஆத்தோலனா என்ன சார் ஆச்சு? அது கழுப்பு சடங்கு செஞ்சு போட்ட கல் வரும். அதை போய் கையில் எடுக்கலாமா? ஆ? அது யார் உடம்புல என்ன தீவனை கழிச்சு போட்டதோ நம்ம தொடக்கூடாதுல்ல. பேக் யார்? சார் இது வெறும் படிகாரக்கல். பொட்டாசியம் அலம்னு சொல்லுவாங்க. தெரியும், ஆனா அது வெறும் படிகார கல் இல்ல. அது சடங்கு கழிச்ச படிகார கல். அதுக்குள்ள வடிஞ்சிருக்கிற பரிகாரம் என்னம்மா நீ? கழுது கிட்டா குட்டிச்சவரு. இன்ஜினியரிங் முடிச்சா ஐடி தானே? ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ் தான், ஆனா வேற வேற வெர்டிகல். வா. வாங்க வாங்க, இந்த பக்கம் வாங்க. என்னாச்சு சார்? என்ன பாப்பா இந்த பக்கம் வா. என்னாச்சுங்கக்கா? ஏதோ செத்த மாதிரி இருக்கு. அந்த மரத்துல ரத்த காய்ச்சல்லாம் இருக்கப்பா. ஏய் வருண், வருண் வேண்டாப்பா, இந்த பக்கம் போகாதீங்க. மாறன் ஒண்ணுல வருண், இது ஈத்தைக்கு பிந்திய சனக்கழிவு தான். செனக்கழிவுனா? சனக்கழிவுனா மாடு கண்ணு போட்டதுக்கு அப்புறம் வர கழிவு அது. பொதுவா ஊர்ல என்ன பண்ணோம்னா அதை வைக்கலுக்குள்ள வச்சு நல்லா இறுக்கி கட்டி ஊருக்கு வெளியில எந்த பிராணி வாய வச்சிடாம மரத்துக்கு மேலே ஏறி கட்டிடுவோம். வெயில் மழை காத்துல தானா வத்தி இத்து போயிடும். இங்க எதுக்கு இருக்கு பயிலுக சிமெண்ட் முட்டை பிளாஸ்டிக் கவர் இருக்குல்ல, அதுல வச்சு கட்டிவிட்டாங்க. அதனாலதான் இந்த ரத்தம் வடியறதுக்கு வழி இல்லாம நாத்தம் கண்டுச்சு. மற்றபடி நீங்க பயப்படுறதுலாம் ஒண்ணும் இல்லை. ஏப்பா அந்த மரத்துல ரத்த காய்ச்சல்லாம் இருக்க? ஓகே, அது ஒன்றும் இல்லை சார். மூட்டையை கட்டுறவங்க போகும்போது அதே மரத்தில் தான் கையை துடைச்சிட்டு போவாங்க. அதான் நீங்கள் சொல்கிற ஆச்செல்லாம். எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா சார்? எனக்கு எப்படி அந்த கர்மலாம் தெரியும்? நீங்க எங்க மாறன் படிச்சீங்க? நீங்க எங்க படிச்சீங்க? நான் மதுரையில் வெற்றிவேல் இன்ஜினியரிங் காலேஜ், கம்ப்யூட்டர் சயின்ஸ். எங்கள் ஊர்லேயே நான் தான் முதல் காலேஜ் போய் படிக்க. அப்புறம் அப்படியே சிங்கார சென்னை வந்தாச்சு. சென்னைன்னா அவ்வளோ பிடிக்குமா? இருக்காதா பின்ன. ஐடி கம்பெனி, கை நிறைய காசு, எல்லாத்துக்கும் மேலே எல்லா மனுஷனுக்கும் மரியாதை. சென்னை மரியாதையா? இந்த ஆட்டோ பஸ்ல எல்லாம் போனதே இல்லையா? கரெக்ட் தான். இங்கே தான் எல்லாரும் திட்டிக்கலாமே. ஐம் ஹாப்பி ஃபார் யூ மாறன். ஊர்லலாம் மாடு ஈத்த போட்டாலும் செத்தாலும் எல்லாம் நாங்கள் தான் பண்ணுவோம், பண்ணணும். அந்த மரத்தில் 2 பெரிய கைச்சி பக்கத்தில் 2 சின்ன கைச்சி பார்த்தோம்ல. வாட்ஸ் ராங் வித் யூ சக்தி? என்னாச்சு சார்? அதுக்குள்ள ஏன் பண்ண? எதுக்குள்ள சார்?
அந்த வாசலுக்குள்ள. இப்பதானே வரேன்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். சாரி சார், என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? நாகத்தருளையும் பிள்ளை தூத்தியமா சேர்ந்து பணிஞ்சிருக்கு பார். அந்த மரத்துக்குள்ள போக கூடாதுன்னு இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். ஓ, அப்படி ஒரு பிலீஃப் இருக்கா? சாரி சார். பிலீஃபா? ஆனா வேர்ல்ட் ஓவர் இந்த மாதிரி நிறைய மரங்கள் பின்னி இருக்கிறத பாத்திருக்கேனே சார். லாஸ்ட் இயர் இந்த ரூட்ல தான் வந்தியா? ஆ, இத கூணப்பாறைன்னு சொல்லுவாங்க. அதோ அந்த சரிவில் இறங்கினா ஊருக்குள்ள போயிடலாம். இன்னும் 1 hourல நேரவங்க அந்த ரீச் பண்ணிடலாம். அங்க டென்ட் ஃபிஷ் பண்ணிக்கலாம். இல்லை சார், அது பேர் கீழா நெல்லி. முதல்ல இந்த லோக்கல் கைட் டென்ட் பிச் பண்ணி கொடுக்குறேன்னு தான் சொன்னான். அப்புறம் ஏதோ முடியாதுன்ட்டான். இப்போ நம்ம போற இடமும் அந்த ஆள் காமிச்சதுதான். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீ ஸ்டே பண்ணியா என்ன? இல்லடா, அதான் சொன்னனே, அது டே ட்ரெக்னு. ஆமாம் ஆமாம், சக்திக்கு எல்லா கடையும் தெரியும். டேய் வருண், ஹேய், நீங்க 2 பேரும் காலேஜ் தானே ஒண்ணா படிச்சீங்க? ஸ்கூலும் ஒன்றா தான் படித்தோம். இவன் 8வது ஃபெயிலு. நான் 7ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தா இந்த பிசாஸ் உட்காந்துருந்துச்சு. அப்போ என்னை புலி பண்ண ஆரம்பிச்சது தான், இது வரைக்கும் நிறுத்தலை. பியூட்டிஃபுல் வியூ, அமேசிங் ஆர்கிடெக்சர் இல்லை சார்? ஆனால் இவ்வளோ அடர்த்தியான காட்டில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையா? அன்னெசரி இன்டர்வென்ஷன்ல. அப்படி பார்த்தா மனுஷன் பிறப்ப இந்த உலகத்துல ஒரு இன்டர்வென்ஷன் தானே. எஸ்பெஷலி இன் திஸ் கேஸ். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்க பெரிய அளவுல அனிமல் போச்சிங், டிம்பர் மாஃபியா நிறைய நடந்துட்டு இருந்தது. அப்புறம் இந்த ஆசிரம இனிஷியேட்டிவ்ல தான் இதை எங்க கிட்ட கொடுங்க, நாங்க இதை முறைப்படியா பராமரிக்கிறோம், எங்ககிட்ட அவ்வளோ வாலண்டியர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ மேன் பவர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி இந்த இடத்த வாங்கினாங்க. இப்போ எவ்வளோ தேவலாம். மரக்கடத்தல் குறைஞ்சிருக்கு, புது மரங்கள் வளர்த்துருக்காங்க, சின்ன சின்ன வாட்டர் பாடிஸ் அமைச்சிருக்காங்க. இந்த சம்மரில் இங்கே வாழ்கிற வைல்ட் லைஃப்க்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். அனிமல் போச்சிங், டிம்பர் மாஃபியாலாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வேலை சார். இவங்க கிட்ட படித்தா அப்படி. நான் இப்போ ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன், இந்த மாதிரி இங்கே யானைகள் போகிற வழியில் காம்பவுண்ட் வாழை கட்டியிருக்காங்கன்னு. அது 1000 போடாங்க இப்போ அந்த மீடியாலுங்க. அதான் முதலே சொன்னேன்னு, மனுஷன் பிறப்பே ஒரு இன்டர்வென்ஷன் இருக்கலாம், சில மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், ஆனால் அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கணும். பட் ஓவரால் தே டூயிங் எ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். வருண், நீ கொஞ்சம் வாங்கல. அங்கே ஏதோ குருவி குஞ்சு ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டே இருக்கு, அங்கே பார்க்கலாம் வாங்க. குருவியா? இங்கே இப்போ நம்ம ஏறி வந்தோம், இந்த பாதையெல்லாம் நினைக்கிறேன். இதோ அந்த கிழமை நினைக்கிறேன், ரைட்டில். அதுவா? அங்க எப்படி இதை தூக்கி வைக்கிறது? நம்மகிட்ட தான் டென்ட் புக்ஸ் இருக்குல்ல, ஒரு 10 அடிக்கு ஆணி மாதிரி அடிச்சா ஏறிட முடியாது? நான் ஏறிடுவேன். அந்த குருவி கூட அங்கதான் இருந்தா? எல்லாம் எடுத்தாச்சா? இல்லை சார், அப்படிதான் நினைக்கிறேன். சுற்றி இறகா இருந்துச்சு. நிக்குமா? வருண், என்ன இது? ருத்ராஜ் சார் தான். ஓகே. ஏதோ மூக்குல ஏறின மாதிரி இருந்துச்சு. ஐயோ, ஃபர்ஸ்ட் போய் நோஸ் வாஷ் பண்ணுங்க, தனியா போட்டு போங்க. யாரோ என்னாச்சு? ஒண்ணும் இல்ல.
இங்கேயோ பாருங்க, நான் உன காடல மொட்டை மாடலாம் தேடினேமா, கத்தி கத்தி கூப்பிட்டேனேமா. சக்தி ஏதோ ஒரு ரிசார்ட் மாறன் ஐயோ, உங்களெல்லாம் நான் திரும்பி பார்ப்பேன் நம்பிக்கையே இல்லை. இந்த காட்டுல ஏதோ பேய், பில்டிங் சார். நான் கண்முழிச்சு பார்க்கும்போது விடிஞ்சிருந்துச்சு. ஒரே தலைவலி. ஏதோ டக்குன்னு சத்தம் வந்துட்டே இருந்துச்சு. கொஞ்ச தூரம் போய் பார்த்தா ருத்ரா சார் படுத்துக்கிட்டே கட்டையால் எதையோ அடிச்சிட்டு இருந்தாரு. கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சது அவர் மயக்கத்தில் இருந்தாருன்னு. இங்கேருந்து தண்ணி எடுத்து தெளிச்சப்பறம் தான் ஸ்டேபிள் ஆனாரு. வரும் மீனா, வருண் வருண், மீனா மீனா, யாராவது இருக்கீங்களா? ஐயா, It's okay. It's not okay. எங்க போய் சொல்றீங்க எல்லாரும்? வரும். நேற்று ராத்திரி நம்ம யாருமே ஒன்னா இல்லை. மீனா, 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 lift your hands.
சொல்லிடோ. யாராவது இருக்கீங்களா? ஏய், என்னையா நடக்குதுங்க? சார், உங்களுக்கு என்ன சார் ஆச்சு? மாறன், நீங்களாவே இதை பாத்தீங்களா? ஏய், what the hell is happening here, man? இந்த காட்டுல வேற என்னமோ இருக்கு சக்தி. என்னமோ இருக்கு சக்தி. அப்பெல்லாம் எதுவும் இல்ல. இதெல்லாம் வெறும் எங்களோட கற்பனை மட்டும் சொல்றாங்க. இல்ல மாறன், நீங்க எல்லாரும் சொல்றது சரிதான். நான் எங்க அம்மாவை பார்த்தேன். What? நம்ம முதல்ல இந்த காட்டை விட்டு போயாகணும். இந்த லோக்கல் கைட் வந்திருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. கடைசியில நைட் ஸ்டேங்கிறதுனால வரமாட்டேன்ட்டான். நைட் ஸ்டே நல்லா வரலையா? அப்படின்னா அந்த லோக்கல் கைடு கண்டிப்பா தெரியும் என்ன நடக்கும்னு. அதான் வரலையா? நீ அவனை கம்பல் பண்ணி கூட்டு வந்துட்டு வரணும். ये तेरी गलती है. ஜெய் அங்கிள் தான் ஆர்கனைஸ் அது வரும் பண்ணாரு. மிஸ்டேக் இல்ல சார். எங்க அப்பா தான் ஒரு பெரிய பிளண்டர் பண்ணிட்டாரு. என்ன சொல்ற சக்தி? உங்க எல்லார்கிட்ட இருந்தும் எங்க அப்பா ஒரு முக்கியமான விஷயத்த மறைச்சிட்டாரு. இந்த காட்டை பத்தியும் லோக்கல்ஸ் கிட்ட இருக்கிற பிலீஃப்ஸ் பத்தியும் உங்ககிட்ட சொல்லல. எங்க நரவங்க அந்தம்ங்கிற ஏரியால பேய் பிசாஸ் இருக்கிறதாவும் அங்க பெண்கள் போகக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதை டிஸ்ப்ரூவ் பண்ண ட்ரெக்கர்ஸோட ஒரு நைட் ஸ்டே பண்றது அவரோட பிளானே. அது தெரிஞ்சவங்க அப்பா நீங்க அமிச்சாரா? இத மக்கள் கிட்ட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக ஒரு ப்ராடர் இன்ட்ரெஸ்ட்ல பண்ணதுதான். அப்படியெல்லாம் பண்ண முடியாது ஜெய். அதான் ஏன்னு கேட்குறேன். பொதுவாக இந்த விஷயத்தில் இன்டெலெக்சுவல்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அதை விட பல மடங்கு நீ பண்ணியிருக்க. இன்டெலெக்சுவல்ஸ் என்ன பண்ணுவாங்க? பாமரனுக்கு புரியாத பாஷையில பக்கம் பக்கமா எழுதி பேம்ப்ளெட்ஸ் பண்ணுவாங்க. அதையே அவனுக்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. போராட்டத்துக்கு ஒரு நாள் மட்டும் அடையாளமா வந்து நின்னா கோர் ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆகும்? ஐ கான்ட் டூ திஸ் ஆர்ம் சேர் ஆக்டிவிசம் ஜெய். ஓ, ஆர்ம் சேர் ஆக்டிவிசமா? ரோஹிணியோட கஸ்டோடியல் ரேப்ல நீங்க எல்லாருமா சேர்ந்து அவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணீங்க. அத்திப்பட்டி ஏரிய கால் கிளப்பா மாத்தனதுக்கு நீ தான் எனக்கு போராட்டம் பண்ண. என்ன ரிசல்ட்ஸ் வர்றதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண வேணாமா? ஒரு விதையை நட்டுட்டு அது முளைச்சதா இல்லையான்னு தோண்டி தோண்டி பார்த்துட்டு இருக்கியா? நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன். அந்த ஆசிரமத்தோட கான்டாக்ட்ஸும் நெட்வொர்க்கும் யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. எதனா ஒன்று ஆச்சுன்னா ஸ்டேட் அவங்க பக்கம் தான் நிற்கும். நான் சொல்றத ஒரு தடவை கேளு. நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு நம்ம விரும்பணும்னா அதுக்கு நாம தான் பொறுப்பேற்றுக்கணும். யாரோ ஒருத்தர் வந்து பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்க கூடாது. வெளியே வா, வெளியே வா. மேடம், இது அல்லா கூப்பிட்டாரே. இது இப்படியே தொடர்ந்தா உங்களை போர்ட்ல எடிட் பண்ண வேண்டியிருக்கும். லாக் பண்ணி மேடம். கிளாராவை நான் கண்ட்ரோல் பண்ண முடியல. எதிர்த்தரப்பும் விடுற மாதிரி இல்லை. நடுவில் ஸ்டேட் வேற. நினைச்ச மாதிரியே எஸ்பி எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபயரிங் ஆர்டர் வரலான்னு எதிர்பார்க்குறாரு. ஜெய், உனக்கு தெரியாதா ஃபயரிங் ஆர்டர்லாம் அப்படி தர முடியாதுன்னு? இதுக்கு முன்னாடியே 3 தடவை அப்படி சொன்னாங்க தானே. இதுக்கப்புறமா அப்படி சொல்லுவாங்க தானே. நாளைக்கு ஒரு நாள் வேணாமே. ஜெய், என்ன சொல்ல என்ன பேசுற நீ ஜெய்? என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னு உனக்கு முன்னாலே தெரியாதா? நேத்து வரைக்கும் நம்ம 2 பேர் தான். இன்னைக்கு சக்தியும் இருக்காள்ல. ஜெய், give me a rational answer, not an emotional one. சரி, நாளைக்கு நானும் வரேன். அப்ப சக்தி? அதைத்தான் நானும் சொல்றேன். அவளும் வரட்டும். சரி, நாளை காலையில் 7 மணிக்கு 2 பேர் ரெடியா இருங்க. வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா, எங்கள் நிலத்தை பறிக்காதே.
அந்த கிராமத்து மக்கள் கல் வீசுறேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். என்ன ரிமாண்ட்ல போட்டாங்க. சக்தி எங்கன்னு தெரியல. போலீஸ் ஃபயரிங் ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் ஃபயரிங்னா அவங்க தரையோட தரையா படுத்துக்கிட்டு முழங்காலி கீழே தான் சொல்றோம். இவங்க குறிப்பாத்து முகத்துக்கும் நெஞ்சுக்கும் இல்ல சொல்றாங்க. யூ நோ தட் 3 பேரை பாயிண்ட் பிளாங்க்ல சுட்டாங்க. பிரியமானவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்ற புதிர்ல வாழறது ஒரு பெரிய கொடுமை. அறிவுக்கு தெரியும் அவங்க திரும்பி வர மாட்டாங்கன்னு, ஆனா மனசு விடாது. என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு வருவாங்கன்னு அந்த ஏக்கத்திலே வாழறது வந்து ஸோ போலீஸ் சோர்சஸ் சொல்றதை வச்சு தான் நீங்கள் கன்வின்ஸ் ஆறீங்க இல்லையா? ரயாட்டிங் நடந்த அண்டியிலேருந்து 10 நாளைக்கு 144 போட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே போலீஸ் அடக்குமுறை தொடங்குது. திடீர்னு காட்டில் ஒரு பகுதி பற்றிக்குது. போராட்டத்தை தீவிரப்படுத்த தான் மக்கள் கொளுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரமம் 5 ஸ்கொயர் கிலோமீட்டரை வளைச்சி போட்டுக்குச்சு. ஏன்னா ஒரு ஒரு 6 மாசத்துல 12,000 மரங்களை வெட்டி சாச்சாங்க. 12,000 ட்ரீஸ். அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஒரு அறிக்கை விடுது, கிளாரா இன்னும் 10 பேர் சேர்ந்து தீவிரவாத குழுவோட தப்பிச்சு போயிட்டாங்கன்னு. பட் வேர் இஸ் கிளாரா? அவங்களோட ஆவி இங்க இருக்கிறதா ஒரு நம்பிக்கை. பட் திஸ் டசன்ட் மேக் சென்ஸ். நோ, இட் டஸ் மேக் சென்ஸ். இதெல்லாம் தான் லோக்கல் கார்டு இங்க வரமாட்டேன்னு சொல்லியிருக்கானா? உங்க அப்பா எதையோ டிஸ்ப்ரூவ் பண்ணதுக்காக எங்க எல்லாரும் ஸ்கேப் கோட் ஆக்கிடுவாரா? ஏ கே பாகல் பண்ண யார்? அது தப்பு தானுங்க. அங்கிள் இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும்ல சக்தி. உங்க அப்பா தான் முதல்ல வரதா இருந்தது. அவருடைய மெடிக்கல் எமர்ஜென்சினால தான் நான் லாஸ்ட் மினிட்ல உள்ள வந்தேன். இதெல்லாம் வருணுக்கும் தெரியும். அதெல்லாம் விடு, காட்டு விட்டு வெளியே போறதுக்கு வழியை சொல்லு. இந்த காட்டோட ட்ரெக் ஏரியா பரப்பளவு ரெக்டாங்குலரா இருக்கு. ரஃப்லி 4 to 5 ஸ்கொயர் கிலோமீட்டர். நம்ம சவுத் டிப்ல ட்ரெக் ஆரம்பிச்சோம். இப்படி வந்து நார்த் வெஸ்ட் டிப்ல 10 பிச் பண்ணோம். சவுத் சைடுக்கு பேரலா ஒரு ஸ்டேட் ஹைவே ரோடு இருக்கு. அங்கேருந்து தான் நம்ம வந்தோமே. ஸோ இப்போ நம்ம எங்க வேணாலும் இருக்கலாம். ட்ரெக் ஏரியாவுக்கு வெளியில இருக்கலாம், இல்ல ட்ரெக் ஏரியால டென்ட் பக்கத்துலயும் இருக்கலாம், இல்ல நார்த் இல்ல சவுத் டிப்ல கூட இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, வர்ஸ்ட் கேஸ் நம்ம நார்த் எட்ஜில் இருந்தாலுமே சவுத் நோக்கி நடந்தா ஒரு 5-6 மணி நேரத்துக்குள்ள ஸ்டேட் ஹைவே ரீச் பண்ணிடலாம். மிஸ் பண்ணவே முடியாது. மீனா கொஞ்சம் இருங்க. வருண், நீ என்ன டைப் அண்டர்கார்மெண்ட் போட்டிருக்க? வாட்? இல்லடா பாக்ஸ் டைப்பா இல்ல? எது கேக்குற? இல்ல மீனா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. ஏன் நீ உன் பேன் தரலாமே? இது எனக்கு தோணலையே. சக்தி வேணா, சக்தி வேணா. இருங்க இருங்க. மானே ஐயோ வேணா. இல்ல சக்தி ப்ளீஸ் சொல்றது கேளுங்க. வருண், ஹே, ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி கம்ஃபர்டபிள் வித் திஸ் ஜர்க்கின். யா, நீங்க ப்ளீஸ் இதை போட்டுக்கோங்க.
அருண் இரு. என்ன சத்தம் அது? சக்தி என்னாச்சு சக்தி? மீனாவோட ட்ராக் பேண்ட் சார். இல்ல சக்தி, அது வேணாம். முதல்ல அதை தூக்கி போடுங்க. இட்ஸ் ஓகே மீனா, ஐ கேன் யூஸ் இட். இல்ல சக்தி, அதை போடாதீங்க ப்ளீஸ், அது வேணாம். மீனா ரிலாக்ஸ், ஐ கேன் யூஸ் இட். எதை அவாய்ட் பண்ணோம் வேண்டாம்னு சொல்றோமோ எப்படியாவது ஹைவே போய் சேர்ந்தாகணும். பெக்குலியர் கேர்ள் யார்? See? You can have my shoes. வருண் இந்த தேன் கூட ஞாபகம் இருக்கா? நேத்தி கூட காமிச்சேன பாக்ஸ் இப்ப ஞாபகம் இருந்தா? அப்போ நேற்று இந்த வழி தான் வந்தோம்ல? ஆமா சார். இப்படியே வெஸ்ட் சைட் போனா நேத்தி நம்ம டென்ட் ஃபிக்ஸ் பண்ண இடம் வந்துடும். அங்கேருந்து ஈஸியா உங்களுக்கு ரூட் தெரியாது. மாறன், நம்ம ஆல்ரெடி வழி தெரியாம சுத்திட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆப்ஷன் ஹைவே போறது தான். ஐயோ இல்ல சக்தி, ஏதோ இந்த மரத்துக்கு அந்தாண்ட ரைட் சைடு திரும்பணும். அங்க கூட வருண் உங்களுக்காக வெயிட் பண்ணி டென்ட் எங்க பிச் பண்ணணும்னு கேட்டாரு. நீங்க கூட அந்த புஷை தாண்டி போனா நார்த் வெஸ்ட் போறோம்னு கூட சொன்னீங்களே. இந்த ரூட் சரியா தப்பான்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இப்போ நேரம் இல்லை மாறன். 3 மணிக்குள்ள எப்படியாவது ஹைவே ரீச் பண்ணி ஆகணும். ஐயோ இல்ல சக்தி, எனக்கு நல்லா தெரியும் சக்தி. இதே மரம் தான், நல்லா பாருங்க சக்தி. ஐயோ மாறன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வாட் இஃப் யூ ஆர் ராங்? அது டென்ட் பிச் பண்ண ஏரியாவாக இருந்தால் ப்ராப்ளம் சால்வ்ல. யூ மே பி ரைட். சரி, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். நீங்கள் எல்லாரும் போய் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் சொல்கிற இடமா இருந்தா வருண், நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போ. அப்படி இல்லைன்னா எல்லாரும் திரும்பி வந்துடுங்க. we'll move towards the highway. But please be quick and careful. ஆனா சக்தி, நீங்க எப்படி தனியா? வேணா ருத்ரா சார், நீங்க கொஞ்சம் கூட இருக்கீங்களா? நோ, நாமெல்லாம் ஒன்றா தான் போகிறோம். சக்தி மட்டும் வரலன்னா அவங்க எங்கேயே வெயிட் பண்ணிட்டோம். நானும் சக்தி கூடயே இருக்கேன். இப்படியே லெஃப்ட் போனால் ஒரு பெரிய புதர் வரும்ல. இப்போ ஞாபகம் வருதா அவரு? ஞாபகம் வர மாதிரி தான் இருக்கு. அதே கல் கரெக்டான டைரக்ஷனில் தான் போயிட்டு இருக்கோம். அந்த டென்ட் ஏரியாக்கு போயிட்டாங்க. இந்த ரூட் தெரியும்ல? சக்திக்கு தெரியும் சார். சக்கரா அஃபிஷன் ஆனது தான். ஆமாம், எப்போ தான் தெரியும் உனக்கு அந்த பொண்ணை? ஸ்கூல் டைம்லேருந்தே தெரியும் சார். ஏன் கேட்குறீங்க? அப்பத்துலேருந்து இப்படி தானா? எப்படி சார்? அதான் உன்னை பண்ணாதானே அதை பண்ணுறது, விதானமாக தான் பேசுறது. இப்போ போயிட்டு இருக்கிற மொத்த பிரச்சனைக்கே காரணம் அந்த பொண்ணு தான். அந்த ஊருக்கு ஞாபகம் இருக்கா? உள்ள போகக்கூடாதுன்னு சொன்னா போலாதாக்கி நீ போலாமே அப்படியே கேஷுவலாக போயிட்டு வந்துட்டு அப்படி ஒரு பிலீவ் இருக்காங்கறா? ये कोई बात हुई? ரொம்ப படபடன்னு இருக்கு. மீனா, தேன்கூடு என்னாச்சு வருண்? இல்லை சார், அதே தேன்கூடு. இது அதே மரம்ல? இல்ல மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துட்டோமா? அதே இடம் அப்படி
இங்கதான் சக்தி இல்லையே. கன்ஃபியூஷன் வேணாம், வந்த வழியே திரும்பி போயிடலாம். இப்படியே வந்தா நம்ம இதே வரலையா அவரு? இப்படி வரல, இப்படி இப்படி போலாம். மாறன், இப்படி போலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எங்கேயாவது ரூட் மிஸ் பண்ணிருப்பாங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம கண்டிப்பா இந்த வழியா வரல. இந்த வழியா வரலப்பா. மீனா, வருண், இங்க வாங்கல. வருண், இந்த மார்க்கிங் சத்தி பண்ணது வருண். அப்போ வரப்ப இது லெஃப்ட் சைடு இருந்துச்சு, இப்போ ரைட் சைடில் இருக்கு. ஐ திங்க் நம்ம தப்பான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோம். சரி, இப்போ எப்படி போகணும்னு ஞாபகம் இருக்கா? இருக்கு, ஆனா ஐயோ மாறன், வழி தெரியாம தொலைஞ்சு போய் நின்று இருக்கோம். ஏதாவது சொல்லுங்க. ரைட்டு போயிட்டே இருக்கு. இப்படி போலாம். அவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமா சக்தி? சச்சா, அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க. அப்போ நம்ம நைட்குள்ள ஹைவே ரீச் பண்ணிடுவோமா? அது கஷ்டம் தான் நினைக்கிறேன் மீனா. பின்ன வேற என்ன பண்றது? அந்த பக்கமே போலாம். வருண், இதுக்கு மேல எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது வருண். சாரி, நம்ம மறுபடியும் தொலைஞ்சிட்டோம்னு நினைக்கிறேன்.
திரும்பி பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை சக்தி. We've lost 3 hours. இப்ப கிளம்புனா ஹைவே ரீச் பண்ண முடியுமா? தெரியல சார். இப்போ என்னதான் பண்றது? சக்தி சொல்றாங்க நம்ம திரும்பி அந்த ஸ்ட்ரீம் பக்கத்திலே போயிட வேண்டியதானா? திருப்பி அங்கேயே வா. இது ரொம்ப டென்ஸான ஏரியா. லைட் இல்லைனா ரொம்ப கஷ்டம். அங்க போனா குடிக்க தண்ணியாவது இருக்கும். போற வழியில நம்ம கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு போனா எப்படியாவது இந்த ஒரு நைட் தள்ளிடலாம். நாளைக்கு மார்னிங் திருப்பியும் ஏர்லியா கிளம்பினா கண்டிப்பா ஹைவே ரீச் பண்ணிடலாம். அப்படி இல்லைனாலும் இன்னைக்கு சாயந்தரம் நம்ம ரீச் பண்ணாததுனால எங்க அப்பா கண்டிப்பா ஒரு லோக்கல் கைடை உள்ள அனுப்பிடுவாரு. அந்த ஜர்க்கினை எப்படி அவ்வளோ ஹைட்டில் ஏறி கட்டினீங்க? அது மட்டும் பார்க்கல, நாங்களாம் என்ன இருப்போனே தெரில. சக்தி தான் என்ன ஷோல்டர்ல தூக்கி கட்ட வச்சாங்க. எனக்காக எதுக்கு சக்தி அந்த பேண்ட்டை போய் போட்டுட்டு இருக்கீங்க? அதுல என்னமோ. மீனா, பெண்களை காட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வைல்ட் அனிமல்ஸோட ஒரு வைல்ட் பீயிங்கா இருந்தபோது சொன்னது. பெண்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நேரத்தில் ரத்த வாடைக்கு ஓனாய் நரின்னு நிறைய வைல்ட் அனிமல்ஸ் தேடி வரும். அப்படி தேடி வரும்போது அங்கே இருக்கிற ஆம்பளைங்க குழந்தைங்களையும் சேர்த்து அட்டாக் பண்ணோம். அதனால பெண்கள் அந்த டைமில் எங்கேயும் போகாமல் சேஃபாக ஒரு இடத்துல இருப்பாங்க. இப்போ நம்ம சிவிலைஸ்டாக சேஃபான ஒரு என்வாயன்மெண்ட்டில் இருந்தாலும் இந்த பெண்களை ஒதுக்கி வைக்கிற பழக்கம் மட்டும் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. நாய் நரிங்கிறது இப்போ பேய் பிசாசாக இருக்கலாம். நம்ம மைண்டு தான் அந்த நம்பிக்கையை பேண்ட் வரைக்கும் நகர்த்துது. ஐ திங்க் ஷி ஹஸ் அ பாயிண்ட். என்ன சார் சொல்கிறீங்க? வருண், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட் யார். விவகாரத்தையும் தொடங்கி வச்சுட்டு வியாக்கணமாக பேசிக்கிட்டு இதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு எனர்ஜி இல்லைப்பா. என் கவனம் ஃபுல்லாக இங்கேருந்து எப்படி தப்பிச்சுட்டு போகிற போகிறவங்கள மட்டும்தான் இருக்கு. நெருப்பு பற்ற வச்சிட்டோமே, கூடாதுல்ல? ஆமாம், பட் நைட்டில் வெளிச்சம் இல்லாமல் எப்படி சர்வே பண்ணுறது சொல்லுங்கள். வேற ஆப்ஷன் இல்லை மாறன். இன்ஃபேக்ட் இந்த நெருப்பு மூலமாக நாளை காலையில் வரைக்கும் புகை வந்துச்சுன்னா அது நமக்கு நல்லது தான். லோக்கல் கைட் நம்மளை லொக்கேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மீனாக்கண்ணே, சேமியா செய்யணுமா? இப்போ நம்ம எங்கம்மா இருக்கோம்? பிரகாசம் மாமா வீட்டில், பிரகாசம் மாமா வீட்டில், பிரகாசம் மாமா வீட்டில், பிரகாசம் மாமா வீட்டில். ஜூஸ் குடிச்சிரு குட்டிமா. உங்க
அப்பா எதையோ டிஸ்பியூட் பண்றதுக்காக எங்க எல்லாரும் ஸ்கேப் போட் ஆக்கிட்டு வரா. குட்டிமா குட்டிமா கொஞ்சம் ஜூஸ் குடிமா. இந்த ஜூஸ் கொஞ்சம் ஜூஸ் குடிமா. சக்தி குட்டிமா. யா குட் குட். உட்காரு. இந்தா have some juice. நாளா இங்க இருக்கேன். காட்டுல இருந்து எப்படி வந்தேன்? வருண், மாறன், மீனா, ருத்ரா சார்லாம் எங்க? எல்லாம் சேஃபா வந்துட்டாங்க. இந்த லோக்கல் கைட் பழனி கூட ஒரு 6 பேரை கூட்டிட்டு வந்தான். ஏய் குட்டிமா, நீ நான் வருண், மாறன், மீனா, ருத்ரா எல்லாம் ஒரே வேன்ல தானே வந்தோம். ருத்ரா சார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம்ல. See, you're coming back. You will be all right. Da, கொஞ்சம் ஜூஸ் குடி. Come on. ஏய் குட்டிமா, என்னாச்சு? Everybody is safe. Everything is all right. Everything is all right. No, it's not all right, pa. What do you mean everything is all right? நீ உன் பிடிவாதத்துக்காக வேற யாரை பத்தி எந்த கவலையும் பண்ணல. அங்க நாங்க பட்ட அவஸ்தை உனக்கு எப்படி தெரியும்? ஏய், என்ன குட்டிமா, என்ன ஆச்சு? அம்மா உயிரோட இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா? இல்லையடா. இல்லன்னா இறந்துட்டாங்களா இல்ல காணாம போயிட்டாங்களா? போயிட்டாங்களா? முந்தா நாள் நீ காட்டுல காணாம போயிட்டியே, அது மாதிரின்னு சொல்ல வரியா? அம்மா இறந்துட்டாங்கன்னா நம்ம எரிச்சோமா இல்ல புதைச்சோமா? எப்பவுமே எதையுமே பார்த்து அனலைஸ் பண்ணி தானே ஒரு விஷயத்தை நம்புவ. இத பாத்தியா? பார்க்கவே நம்பிட்ட. டிபார்ட்மெண்ட்ல ஒரு இட்ஸ் ஓகே. நீ என்ன சொல்ல வரையோ அதை சொல்லு. அம்மா இருக்காங்கப்பா, உயிரோட தான் இருக்காங்க. எப்படியோ சர்வைவ் ஆகி இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. ஏதோ ஒரு சில கம்பல்ஷன்ஸ்னால காட்டுக்குள்ளேயே இருக்காங்க. கிளாராவா? கிளாரா உயிரோட? நோ சான்ஸ். நடந்த அந்த போராட்டத்தில் அவங்களை சுட்டு கொண்டுட்டாங்கன்னு எனக்கு ஒரு அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. பாடியை கூட கிடைக்க விடாம பண்ணிட்டாங்க. அவ்வளோ டேஞ்சரஸான போராட்டத்துக்கு எதுக்காக அவங்கள தனியா அமிச்ச? ஷூட்டிங் ஆர்டர் இருக்குன்னு தெரிஞ்சு எதுக்காக அவங்கள அமிச்ச? உன் பிடிவாதத்துக்காக வழக்கம் போல அவங்கள ஸ்கேப் கோட் ஆக்கிட்டியா? நான் போயிருக்கணும். சிரமம் பார்த்துக்கூடாது. நாம ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கான பொறுப்பை நாம தான் ஏத்துக்கணும். குட்டிமா, நீ கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய அக்யூசேஷன் சார்ஜஸ் எல்லாம் வைக்கிற. இட்ஸ் ஓகே, என்னை பற்றி விட. இப்போ நீ புதுசாக உங்கள் அம்மாவை பற்றி ஏதோ பேசுறியே, தட் இமேஜினரி வேர்ல்ட், அது உனக்கு நல்லதில்லை. நான் அம்மாவை பார்த்தேன்ப்பா, என் கண்ணால பார்த்தேன். இதோ இதே கையால் தான் தொட்ட. நாட் இன் மை இமேஜினரி வேர்ல்ட். நீ ப்ரூஃப்னு சொல்லுவியே, என்ன ப்ரூஃப் கிடைச்சதுன்னு நம்பிட்ட? இதுல நம்பகமானவங்க சொல்றதுதான் உனக்கு ப்ரூஃப் இல்லையா? அதையே உண்மை ஏத்துக்கிட்ட? நீ ப்ரூஃப்காக சுத்தி தேடி இந்த டேட்டாவை ரீவிசிட் பண்ணியா? ப்ரூஃப் பண்ணியாப்பா? ப்ரூவ் பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா?
anyhow பட் நீ ரீவிசிட் ப்ரோப்னு பேசுறது என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. யூ ஷுட் ரீவிசிட், யூ ஷுட் ப்ரோப். அது உனக்கு மட்டும் இல்லை, மிச்சம் இருக்க 4 பேருக்கும் இல்லை. அப்பதான் அங்க என்ன நடக்குது, என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். ம். பா 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 அப்பா 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 அப்புறம் நீங்க உங்களை தேடவே இல்லையா? இப்படி தராமல் இருப்பேன். கடைசியாக ஒரு போலீஸ் சோர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுச்சு கிளாராவை சுட்டுட்டாங்கன்னு. பாடியை பார்க்கல. பழைய ஜெயராமனாக இருந்தால் சக்தியை தோல் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு நியூயார்க்கோ இல்லை பாரிஸ்க்கோ போயிருப்பேன். யூனோ ஐ வாஸ் born வித் சில்வர் ஸ்பூன். அப்படி ஆகலை. கிளாராவை விட 10 மடங்கு தீவிரமாக பொது விவகாரங்களில் ஈடுபட ஆரம்பித்தேன். யூனோ ஒரு ஒரு துப்பாக்கியால் சுட்டு உடம்பு அழிச்சிடலாம், ஆனால் கொள்கை வேறுபாட்டை கேன் டூ தட். நான் கிளாராவாக மாறிட்டேன். யூனோ அந்த அந்த ஒரு தோட்டா தான் எனக்கான தொட்டில். அங்கே தான் நான் பிறந்தேன். நான் மட்டும் இல்லை, கிளாரா மாதிரி இருக்க எல்லாருமே அந்த தோட்டால இருந்து தான் பிறக்கிறாங்க. பா தூங்குப்பா, அப்புறமா பேசலாம். நான் இங்கேயே தான் இருப்பேன். நாம 2 பேரும் திரும்பி காட்டுக்கு போறோம். We have to prove further. சரிப்பா போலாம். நீ இப்போ தூங்கு. கிளாராவை போக வேணான்னு நான் எவ்வளவோ சொன்னேன். இவனை கேளு. சுடரங்க மிலிட்டன்ட் சைக். அந்த பிஸ்கட் வேணா சக்தி. பா என்ன சொல்கிறான்? பிஸ்கட் வேண்டான்னு சொல்கிறானா? ஹீஸ் பீன் சேயிங் தட் ஃபார் தி லாஸ்ட் 2 hours. சக்தி, உங்ககிட்ட நிறைய பேசணும். அந்த காட்டுக்கு நம்ம போகணும். எதையும் ப்ரூவ் பண்ணணும். போலாம்ப்பா. கால் சரியானதும் கண்டிப்பா போலாம்ப்பா. அது என்னம்மா, சின்ன கட்டு வரல் தானே. I'll be fine. Don't take that biscuit. It's not good. Painting set. I want my colors. Colors. பா மாமா, பா கால் டாக்டர் சுப்ரமணியன். பா என்ன சொல்கிறாங்க சக்தி? கிரிட்டிக்கல் தான்டா. He's losing vital organs. நாம 2 பேரும் திரும்பி காட்டுக்கு போறோம். We have to prove further. எங்க இருக்கோம்? மீனா எங்க? ஏய் சக்தி, ஹாஸ்பிட்டலில் இருக்கோம்.
ஐ ஆம் ஸோ சாரிடா குட்டி. ஓ கிளாரா வந்து ஜெண்டர், ஐடென்டிட்டி, அவங்க ஆக்டிவிசம், அவங்க எல்லாம் கலந்த ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பர்சனாலிட்டி. அவங்க ப்ரெசன்ஸ் வந்து ஒரு இன்னும் ஒரு ஒரு பிளாக் பேந்தர் மாதிரி இருக்கும். எனக்குள்ளே இருந்த கொஞ்சம் நஞ்ச பேட்ரியார்கியல் ஆட்டிடியூட் போனதுக்கு காரணம் என்னுடைய முயற்சியோ இல்லை செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷனோ இல்லை, கிளாராவோட இன்டர்வென்ஷன் தான் ரொம்ப முக்கியமான காரணம்னு சொல்லலாம். கிளாராவோட இழப்பு எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். ஜெயராமன், கொல்கட்டா. வீட்டில் தான் வைக்க போறியா அப்பாவை? ஒரு 1000 பேருக்கு மேலே வருவாங்க. வீட்டில் தான் அங்கிள், மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். கிரிமேஷனுக்கு சொல்லிட்டேன். உங்க அப்பாவை நேர்ல சந்திக்கிற முக்கியமான வாய்ப்பை நான் தவற விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ்னால எனக்கு பதிலா என் கலி மது இன்டர்வியூ பண்றதா ஆயிடுச்சு. ஐ அம் ஷூர் அந்த இன்டர்வியூவை நீங்க பார்த்திருப்பீங்க. சக்தி, நெக்ஸ்ட் மந்த் நான் இந்தியா வரேன். ஐ ரியலி வாண்ட் டு மீட் யூ. வணக்கம் திரு ஜெயராமன் ஐயா. அந்த உரிமைகளை உறுதிப்படுத்திக்க உங்க நம்பிக்கைகளை ஆய்வு செய்யுங்கன்னு வேண்டுகோள் விடுக்கிறேன். நம்பிக்கைக்குள்ள சிட்டுக்கிட்டு உங்க உரிமைகளை விட்டு கொடுத்துறீங்க. என்னப்பா அது? காலர் கேம். எதுக்கு இது? இப்படி காலர்ல கிளிக் பண்ணிக்கணும். தென் இட் ரெக்கார்ட்ஸ் த ஹோல் கான்வர்சேஷன். முன்னெல்லாம் மற்றவங்களோட பேசுனதை அவங்க சொன்னதை உட்காந்து எழுதுவேன் இல்லை, அதெல்லாம் இப்போ வேணாம். ஒப்பீனியன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் குட்டிமா. நான் சென்றிருந்திருக்க வேண்டும். உடல் நோயை வேதனையை பொருட்படுத்தாமல் சென்றிருக்க வேண்டும். ஆமாங்க, பள்ளிக்கூடம் அரசு இல்ல. அவங்க சமைக்கூடாது, இவங்க சமைக்கூடாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது. அவங்க அரசு பணியாளர். என்ன பேசுறீங்க நீங்க? தெருவோட பேர் பலைகளை ஜாதி பேர் வரக்கூடாதுன்னு அரசாணை போட்டிருக்குல்ல, ஏன் ஏழுமலை வாத்தியார்னு போடுங்க, என்ன குறைஞ்சு போகுது இப்போ? மீண்டும் ஒரு முறை கபிலக்குறிச்சிக்கு சென்றேன். நாம் செய்கிற செயல் விதை போன்றது. அது இன்னொரு மனிதருக்குள் ஆலவிருட்சமாய் விரிந்து விடுகிறது. கிளாரா செய்த உதவியும் அது ஒருவரை எந்த அளவுக்கு மாற்றி இருக்கிறது என்பதையும் மரியம்மையின் உணர்ச்சியில் பார்க்க முடிந்தது. பருத்து நிலக்கடல. கிளாராவா எங்கேயும் போகல, இந்த காட்டுல தான் இருக்காங்க. இந்த காட்டுல தான் இருக்காங்க. இல்ல வரும், எங்க அப்பாவோட அதிகமான நேரம் வாழ்ந்ததுனால மட்டுமே நான் புரிஞ்சுக்கிட்டது மட்டும்தான் எங்க அப்பான்னு நினைச்சிட்டேன். ஆனா எங்க அப்பாவோட வாழ்க்கை நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனுஷங்களோட சம்மந்தப்பட்டது. எங்க அம்மா எதுக்கு ரோட்ல உட்காந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் போராடணும், ஷவுட் பண்ணணும்? தனக்கும் அந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அவங்க மென்டாலிட்டியை எனக்கு அப்ப புரிஞ்சுக்கவே முடியாம இருந்துச்சு. இப்போ அவங்க எழுதின புக்ஸை படிக்கும்போது தான் அது ஒரு மாதிரி புரியுது.
அமானுஷ்யமான நம்பிக்கைகளை எப்படி சயின்ஸ் வழியா புரிஞ்சுக்கிறதுன்றத பத்தி நான் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் பண்றேன். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல இருக்கிற நம்பிக்கைகளுக்கு ரேஷனல் ரீசன்ஸ் தர முடியும். பட் சில கேசஸ்ல எங்களால் அது மாதிரி எந்த ரேஷனல் ரீசன்ஸும் கண்டுபிடிக்க முடியாமையும் போயிருக்கு. ஆனா அதுக்கு காரணம் அதுல போதுமான அளவுக்கு இன்னும் விஷயங்களை திரட்டல ஆர் ஃபர்தரா ப்ரூவ் பண்ணலன்னு தான் சொல்லணும். என்னாச்சு? உண்மையாவே டீப்பா ப்ரோவ் பண்ணா எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைச்சிடும்னு நினைக்கிறீங்களா? வேற எப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும்? நாம ஒரு புதிரான விஷயத்தை உடனே புரிஞ்சிக்க முடியாம போயிடலாம். அதனால அதை எப்பவுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அமானுஷ்யம்னு ஆயிடாது. ஸோ அந்த விஷயத்தை புரிஞ்சிக்கிற அளவுக்கு நாம இன்னும் பக்குவப்படலை ஆர் இன்னும் மென்டலா டெவலப் ஆகலைன்னு தான் சொல்லணும். ஆச்சரியமா இருக்கு. எங்க அப்பாவும் இதே தான் சொல்லுவாரு. யூனோ சக்தி, கடந்த காலங்கள்லேயே உங்க அப்பாக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தம் இருந்திருக்கு. எங்க 2 பேரோட முந்தைய தலைமுறையுமே பகுத்தறிவு பிரச்சாரத்துல ஈடுபட்டவங்க தான். ஐ எம் ஷூர் யூ நோ திஸ். லண்டன்ல சார்ல்ஸ் பிராட்லாவோட நேஷனல் செக்யூலர் சொசைட்டி தான் மெட்ராஸ்ல இருந்த அவங்க கொள்ளு தாத்தா அத்திப்பாக்கம் மெக்கட்டாச்சலம்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். எவ்வளோ வருஷம் ஆனாலும் பகுத்தறிவும் சயின்டிஃபிக் நோஷனும் நமக்கும் நாம வாழ்ற வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு ஹிஸ்டரி திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. டோன்ட் யூ திங்க் ஸோ? எங்க அப்பா என்ன நிறைய கேள்வி கேட்கணும், பதில் தேடணும்னு சொல்லி தான் வளர்த்தாரு. ஆனா அந்த காட்டுல நடந்த விஷயங்களை புரிஞ்சுக்க எனக்கு எந்த ரேஷனல் ரீசன்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. மறுபடியும் அந்த காட்டுக்கு போய் அதுக்கான ரீசன்ஸை தேடணும்னு தோணலையா? ஐயோ, கண்டிப்பா இல்லை. I understand. And I respect your feelings. ஆனால் நீங்கள் அட்லீஸ்ட் உங்கள் கூட வந்து உங்களை போலவே அவஸ்தைப்பட்ட ட்ரெக்கர்ஸ் கிட்டையாவது பேச ட்ரை பண்ணீங்களா? ஐயோ, ட்ரை பண்ண ஆலிஸ். வருணுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இன்னொருத்தரை ரீச் பண்ண முடியல. இன்னொருத்தர் பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. நான் ஏதோ அவங்கள பெருசாக ஏமாத்திட்ட மாதிரியே இருக்கு. புரியுது சக்தி. நீங்க ஏன் அந்த காட்டை சுத்தி இருக்கிற ஊர்க்காரங்க கிட்ட பேசக்கூடாது? ஒப்பீனியன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? கண்டிப்பா அது ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஜஸ்ட் அ சஜஷன். உங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா அவரும் இதை தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பவளை பாரு நரிமேடு வரைக்கும் போலாம்ங்க. ஆனா நரவனத்துக்குள்ள நாங்க போகவே மாட்டோம்ங்க. அதான் ஏன்? இது இன்னைக்கு நேத்திக்கு கதை இல்ல, ஒரு 20 வருஷமா இருக்கிற பிரச்சனையாக்கும். மாசானத்தி கிளவிய ஒரு முறை நானு என்ற பிறந்தவன் இன்னும் ஒரு சிநேகிதக்காரன் எல்லாரும் போகையில நரவங்கத்துல பார்த்தவங்க. காட்டுக்குள்ள தெரியறது அந்த செத்து போன 8 பேத்தோட ஆவித எல்லாம் 20ல இருந்து 24 வயசு பசங்க. அதுங்க தோட தேடும்ல. ஆனா கொல்லப்பட்ட 8 பேரோட ஆவியும் ஏன் சுட்ட போலீஸ்காரங்களை துரத்தாம பொம்பளைங்க பின்னாடி சுத்துறாங்க? மெட்ராஸா? விதண்டாவாதம் பேசாத. இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? எனக்கு மெனக்கட்டு இதெல்லாம் சரிங்க மேடம். என்ற ஒன்று விட்டு சித்தப்பா பிரகாசம்னு ஒருத்தருங்க, அவரோட தங்கச்சி பொண்ணு செத்தே போச்சுங்க அந்த காட்டுல. இவ்வளோ ஏமா உங்க கூட சிவப்பா ஒரு தம்பி வந்தாருல்ல, நான் அவரை தூக்கும்போது எப்படி அலர்னாரு. அது வில்லங்க பிடிச்ச காடு தாம்மா. ஒண்ணு விட்டு மாமான்னு சொன்னீங்களே? ஒன்று விட்டு சித்தப்பாங்க பிரகாசம். பிரகாசம் மாமா சித்தப்பாமா. அவரை பார்க்க முடியுமா? சுமதி என்ற தங்கச்சி பொண்ணு தானுங்க. அது நடந்து 2-3 வருஷம் உள்ள வரலாமா? உள்ள நீ யாருன்னு தெரியலையா கண்ணு? என் பேரு சக்தி. கிளாரா ஜெயராமனோட அவங்களோட பொண்ணுனா. யாரு என்னன்னு தெரியலையே கண்ணு? கிளாரான்னு
இங்க ஒரு போராட்டம் நடந்துச்சு. ஆசிரமம் கிளாராவோட பொண்ணுனா. கிளாராமா மகளா நீயே? அடே சத்தியா நீயே? அடே அதே வளர்த்தி அதே முகச்சாடா. வா 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 உள்ள வாங்க, வா உள்ள வா. உங்களை எல்லாம் பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு. உங்களுக்கு எங்க அம்மாவை தெரியுமா? தெரியுமாவா? இந்த காட்டுல கொஞ்ச நெஞ்சனா மிச்சம் இருக்குதுன்னா இது அவங்க செஞ்ச வேலையினாலதாம்மா. எங்களெல்லாம் ஒண்ணு சேர்த்தி நல்லது கெட்டது சொல்லி போராடணும்னு ரோசனை சொன்னதே அம்மா தானம்மா. நீ அமெரிக்காவில தானே கண்டு படிச்சுட்டு வர்ற? அங்க அம்மா. நான் அமெரிக்கால படிக்கலையே. அமெரிக்காக்கும் அம்மாக்கும் என்ன இருக்கு? இங்கதான் போராட்டத்துல அம்மாவை கொண்டுட்டாங்கன்னு. அவங்க தெய்வம்மா. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தெய்வம் இன்னும் இங்கேதான், இந்த காட்டிலேயே தான் இருக்கு. எங்களுக்கு பாதுகாப்பா 1000 பேர் 1000 சொல்லுவாங்கம்மா. சில பேரு கிளாராம்மா அமெரிக்காவுக்கு தப்பிச்சு போயிட்டான்னு கூட சொன்னாங்க. எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா. அந்த அங்கிள் அப்பளதாம்மா கேட்டேன் அம்மா இப்படி இருக்காங்கன்னு. உங்க அம்மா மட்டும் இல்லம்மா, சசி சாரு, சீனிவாசன் சாரு, முருகவேலு, ஜேம்ஸ், ராபர்ட் எல்லாருமே இந்த காட்டுல தான் காவல் தெய்வமா இருக்காங்க. ஆனா அவங்க யாராலையும் பின் பாயிண்ட் பண்ணி ஒரு திட்டவட்டமா எதையும் சொல்ல முடியலையே. ஒரு சில பேர் அப்படி எதுவும் இல்லைன்னு கூட தான் சொன்னாங்க. அது சரிங்க மேடம், இந்த கிராமத்தால விட்டுருங்க. ஏன்னா படிப்பறிவு இல்லாதவங்க, ஆனா நம்மளுக்கு தெரிஞ்ச பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர்கிட்ட கூட்டிட்டு போறணுங்க. அவர் உங்களுக்கு தேவையான விளக்கத்தெல்லாம் தருவாருங்க. அவருக்கும் அந்த நரவங்காந்தம் பத்தி தெரியுமா? ஏன் பள்ளி ஊருக்காரங்க சொல்லியுமே இந்த அம்மனி நம்பல? நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன்ப்பா. என் வாட்ச்மேன் கூட சொன்னான், நீங்கள் அங்கே மாட்டின்றதா. நீங்கள் பார்த்தது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எல்லாம் உண்மை. அந்த இடம் துஷ்ட சக்தி இருக்கிற இடம். இதெல்லாம் இந்த காட்டு பகுதியை டேக் ஓவர் பண்ண ஆசிரமம் கட்டி விட்ட கதைன்னு ஒரு சில பேர் சொல்றாங்களே. இல்லை இல்லை, அவ சொல்றதெல்லாம் உண்மை இல்லை. இதெல்லாம் அந்த ஆசிரமம் பண்ணலை. உங்களுக்கு எப்படி எவ்வளோ ஷூரா தெரியும்? ஏன்னா ஐ வாஸ் பார்ட் ஆஃப் தி ஆஷ்ரம் அன்டில் லாஸ்ட் இயர். நான் தான் சிஎஃப்ஓ. ஓ ஓகே. நான் என்ன கேட்க வந்தேன்னா, எங்க அம்மா, ஒய்ஃப், என் பையன் 3 பேருமே போயிட்டா. சாரி. போயிட்டா. தேர் நோ மோர். 3 பேருமே ஃபயர் ஆக்சிடென்ட்ல போயிட்டா. முதல்ல என் ஒய்ஃப் தீபாவளி அன்னைக்கு லட்சுமி படவையில தீப்பிடிச்சு. அடுத்தது என் பையன், கார் எக்ஸ்ப்ளோஷன். சிக்னல்ல நின்று இருந்த கார். கடைசியா எங்க அம்மா கேஸ் வெடிச்சு போயிட்டா. இந்த கேஸ் லீக் ஆகி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆறுதெல்லாம் சினிமாலையும் நியூஸ் பேப்பர்லையும் பார்க்கறதோட சரி. எங்க அம்மா கேஸ் வெடிச்சு போயிட்டாமா. நீ பார்த்தேனா எல்லாமே ஃபயர் ஆக்சிடென்ட் தான். ஐம் so சாரி சார், பட் ஃபயர் ஆக்சிடென்ட்க்கும் அந்த காட்டுக்கும் என்ன சம்பந்தம்? 20 years பேக் ஒரு கலவரத்தில் 40 பேர் செத்து போனா இல்லையா? 8 பேர் தானே சார்? 8 பேர் கவர்மெண்ட் சொன்ன கணக்குமா. அப்படின்னு ஒரு சில பேர் நம்புறாங்க இல்லையா? 40 பேரையும் போலீஸ் தான் கொண்டான். அதுக்கப்புறம் காட்டுத்தீ வந்தது. கிராமத்துல தான் யாரோ போராட்டத்தை பெருசு பண்ண காட்டுத்தீ வச்சுட்டான்னு 144 கொண்டு வந்தான். அந்த காட்டுத்தீ ப்ரீ பிளான்ட். அதுல தான் அந்த 40 பேரையும் எரிச்சான். அந்த பாவம் தான். நீங்க சொல்றதெல்லாம் எப்படி சார் நம்புறது? இது சில மினிஸ்டர்ஸ்க்கு, போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கு, சில லோக்கல்ஸ்க்கு ஆசிரம் கொடுத்த பணத்தோட டீட்டெயில்ஸ் இதில் இருக்கு. இந்த கையால நான் இந்த கையால தான் எல்லாத்துக்கும் பணத்தை எடுத்து கொடுத்தேன். அந்த பாவம் என்ன சும்மா விடுமா?
எல்லாரையும் தீல வச்சு எரிச்சோமே. அந்த 40 பேர்ல கிளாராங்கிறவங்க இருந்தாங்களா? யாரு? அந்த கண்ணாடிக்கார பொம்னாட்டி. உனக்கு அவளை தெரியுமா? தெரியாது. ஒரு சில ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கேன். இதெல்லாம் நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் சொன்னதே இல்லை. மறைக்கணும்னோ இல்லை போலீஸுக்கு பயந்துண்டோ இல்லை. நான் யார்கிட்டையுமே பேசினதில்லை. இதெல்லாம் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஆனா பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. இந்த பேப்பர்லாம் நீ எடுத்துட்டு போயே. நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேம்மா. கோந்தே, உன் பேர் என்னம்மா சொன்ன? சக்தி. சாஷா தம்பாலே நேர்ல வந்த மாதிரி தோன்றது. நீ யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. இதுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. உங்க அம்மா எங்க இருக்கா? அமெரிக்கால. போராட்டத்தை பெருசு பண்ண காட்டு தீ வச்சுட்டான்னு 144 கொண்டு வந்தான். அந்த காட்டு தீ ப்ரீ பிளான்ட். அதுல தான் அந்த 40 பேர் எரிச்சான். நான் இந்த கையால தான் எல்லாத்துக்கும் படத்தை எடுத்துக்கிட்டேன். அந்த பாவை ஓடுமா எல்லாரையும் தீல வச்சு எரிச்சாமே. அந்த 40 பேர்ல கிளாராங்கிறவங்க இருந்தாங்களா? யாரு? அந்த கண்ணாடிக்கார பொம்னாட்டியா? 40 பேரையும் போலீஸ் தான் கொண்டான். அதுக்கப்புறம் காட்டு தீ வந்தது. கிராமத்துல தான் யாரோ போராட்ட. உனக்கு கோவம் வரல சக்தி? அந்த ஆள் பண்ணதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லணும்னு தோணல? எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான். அவனெல்லாம் உள்ள தள்ளணும். உள்ள தள்ளிட்டா எங்க அம்மா வந்துருவாங்களா? ஹே, தட்ஸ் நாட் த பாயிண்ட் யா. வருண், எங்க அப்பா மாதிரி என்னால போய் போராட்டத்துலலாம் உட்கார முடியாது வருண். ஸ்டேட் நினைச்சா இப்போ இங்க வந்து உன்னை சுட்டுட்டு வருண் நீ யாருமே இல்லைன்னு சொல்ல முடியும். அதுதான் நீ எங்க அம்மா விஷயத்துல பாக்குற. பட் இவங்களை இப்படியே எனக்கு சொல்ல தெரியல. நான் இப்போ வருத்தப்படணுமா கோவப்படணுமா? ஒரு மாதிரி மரத்து போன மாதிரி இருக்கு. ஆனால் ஒன்றும் சக்தி, அந்த ஆள் சொல்கிறதுல ஏதோ உண்மை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த காட்டில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு சக்தி. அதையும் பார்க்க தானே போகிறேன். வாட்? என்ன பண்ணலான் இருக்க? நான் திரும்ப அந்த காட்டுக்கு போகிறதா இருக்கேன். பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? பா இடியட், மெதுவாடா. யோசிச்சு பாரு, அந்த கிராமத்தை சுற்றி சில விவரம் தேடினதுக்கே இவ்வளோ பெரிய உண்மை கிடச்சிருக்கு. அந்த கோர் இஷ்வான காட்டுக்குள்ளே தேடினா இன்னும் எவ்வளோ உண்மை கிடைக்கும்? எங்கள் அப்பா சொன்ன மாதிரி ஐ ஹாவ் டு ப்ரோப் ஃபர்தர். யூ ஆர் இன்சேன். நீ எங்கள் தனியாலாம் போகக்கூடாது. இட்ஸ் டேஞ்சரஸ். சக்தி, லாஸ்ட் டைம் இந்த வழியாவா வந்தோம்? ஆமாம் ஆமாம், போடா. ஐம் ஷுர். We'll see if we get something. Are you okay? I'm okay. ஹே சக்தி, மணி 11 ஆச்சு. ஸ்ட்ரீம் ரீச் பண்ணிட்டு 5 மணிக்குள்ளே ரிட்டர்ன் ஆகிட முடியும்ல? கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆயிடலாம். இதுக்கு முன்னாடி ஏதாவது இந்தியன் ஃபாரஸ்ட்க்கு வந்திருக்கீங்களா? இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நார்த் ஈஸ்ட் போகலாம், ரொம்ப நல்லா இருக்கும். Sure, definitely. What happened, Varun? Are you okay? I think some insects.
குட்டிமா. பயப்படாம வா குட்டிமா. ஒரே ரத்தம், எங்க பார்த்தாலும் ரத்தம். எங்க? அது சொத சொதன்னு ரத்தமான துணி. சக்தி, உங்க அம்மாவை பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல? எல்லாம் கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரியும் இருக்கு, புரிஞ்ச மாதிரியும் இருக்கு. ஆனா எதையும் கனெக்ட் பண்ண முடியல. எல்லாம் தனித்தனியா இருக்கு. மண்டை குடையுது. Got it. ரத்த துணியை தவிர அங்க சூனியக்காரங்க இருந்தாங்க. ஒரு சடங்கு நடந்துட்டு இருந்துச்சு. எங்க? அந்த காட்டுல தான் சூனியக்காரங்க செய்யற விச் கிராஃப்ட். ஓ, இப்போ ஞாபகம் வருது. நான் சின்ன பொண்ணா இருந்தப்ப ஒரு விச் கிராஃப்ட் குரூப்போட கான்டாக்ட் கிடைச்சிச்சு. விளையாட்டுத்தனமா தான் ஆரம்பிச்சது. ஆனா கொஞ்ச நாள்ல அவங்களோட எல்லா சடங்குகளுக்கும் என்னை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்னோட பீரியட் துணியை கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் அதை கொடுத்தா எனக்கு பியூட்டிஃபுல்லான ஃபெதர்ஸ், கலர்ஃபுல் ஸ்டோன்ஸ், பீட்ஸ், பக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நானும் என் பீரியட் துணியை கொடுக்க ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி ஒரு ஹாரபிளான 6-7 months போச்சு. அதுக்கப்புறம் என் அப்பாவுக்கு லண்டனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. பட் லண்டன் வந்த அப்புறம் கூட அந்த பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுல இருந்து மீண்டு வர நிறைய வருஷம் ஆயிடுச்சு. இதெல்லாம் மறந்துட்டேன்னு நினைச்சேன். அது தந்தை ஆதிக்க அடக்குமுறையோட ஒரு அவுட்கம் தான் விச் கிராஃப்ட்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ்னால தான் பாரநார்மல் டாக்குமெண்ட்ரிஸ் பக்கமே வந்தேன். உங்க சின்ன வயசுல நடந்ததுலயே இதுதான் ரொம்ப மோசமான விஷயம்னு சொல்லுவீங்களா? எஸ், கண்டிப்பா அதுதான்னு சொல்லுவேன். எட்டு பேரையும் அப்பவே சுட்டுட்டாங்கன்னு. சுட்டது நீங்க பாத்தீங்களா ஐயா? இல்ல நான் தான் பாத்தனா? யாரும் பாக்கலீங்க ஐயா. அம்மா தெய்வங்க ஐயா. இந்த காட்டுல தான் இருக்காங்க. இந்த காட்டுல தான் இருக்காங்க. காட்டுல தான் இருக்கிறாங்க. அன்னைக்கு 50ஆம் நாள் போராட்டம் ஒரே அடிதுடியா போச்சு. ஒன்னையும் கிளாராமாவையும் ஜேம்ஸ் அவங்க சிநேகிதங்களும் மோட்டார் வண்டியில போட்டு இங்க கூட்டு வந்து விட்டானுங்க. வந்து 10 நிமிஷத்துக்குள்ள 4 போலீஸ்காரங்க வந்து உங்க அம்மாவை தரத்தானே போனாங்க. அன்னைக்கு ராத்திரி தான் உங்க அப்பா வந்து உன்னை கூட்டி போனாரு. ஐ திங்க் நம்ம ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கிற பயம், பெயின் இதெல்லாம் தான் அந்த காட்டுல நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸ்பெசிஃபிக்லி சின்ன வயசுல நம்மள ரொம்ப டீப்பா ஹர்ட் பண்ண இன்ஸ்டன்சஸா தான் இருக்கணும்.
ஐ மே பி ராங், பட் இப்போ ஆலிஸ் கேஸையும் என் கேஸையும் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரியான பேய் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான ஃபேண்டம்ஸ் இருக்கு. கிராமத்துல நான் பார்த்து பேசின எல்லாரும் கூட அந்த காட்டுல வேற வேற மாதிரியான பேய் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொன்னாங்க. சின்ன வயசுல நான் பயந்த ஒரே விஷயம் நைட்ல தனியா காரிடார் தாண்டி டாய்லெட் போறது தான். எங்க அப்பா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியல இல்ல தெரியலன்னா அதை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு சொல்லுவாரு. பட் அது ஏன் அங்க மட்டும் இது நடக்குது? ஐம் சாரி, ஒரு முக்கியமான கால். டேய் வருண், என்னடா? அன்னைக்கு நீ மீனாக்கு என் பேண்ட்டை கட்டி கொடுக்க சொன்னப்போ நான் உன்னை பயங்கரமாக கத்தின ஞாபகம் இருக்கா? ஆமா, என்னடா ஆச்சு? வாங்க. அன்னைக்கு காட்டில் தொலைஞ்சு சுற்றிட்டு இருக்கும்போது இதனாலதான். டேய் வருண், என்னடா காயம் அது? எனக்கு 6 வயசு இருக்கும்போதே எங்கள் அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. என் பாட்டி எங்கள் அம்மாவை போட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தான் ஒரு தடவை எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு புதுசாக ஒரு புடவை வாங்கி கொடுத்தாரு. அது எப்படி அவளுக்கு மட்டும் புடவை வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி ரொம்ப திட்டாங்க. எங்கள் அம்மாவும் கோவத்தில் மேலே கெரசின் ஊற்றிக்கிட்டு நான் அப்படியே போய் அவங்கள கட்டி பிடிச்சிட்டேன். சித்தப்பா தான் என்னை பிடிச்சி இழுத்தாரு பின்னாடி. மூஞ்சியில் நெக்லெல்லாம் ஒரு தீக்காயம். தொடையில் இருக்கிற ஸ்கின் எடுத்து தான் கிராஃப்டே பண்ணாங்க. ஓகே. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் யூ அண்ட் ஆலிஸ். நமக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ பாஸ்ட்டை நோக்கி போகிற மாதிரியே இல்லை. இல்லை தெரியாம தான் கேட்குறேன். காட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு நம்ம 5 பேரில் உங்கள் 4 பேரையும் போலீஸ் ஒரு கேள்வி கேட்கல. என்னை மட்டும் தான் பிடிச்சி கேட்டாங்க. தினமும் வந்து கையெழுத்து பண்ணுமா. சக்தி உங்கள் அப்பா பண்ணது பெரிய துரோகம் சக்தி. நான் அம்மா இதெல்லாம் சொல்கிறதுக்கு அவர் தான் வந்திருக்கணும். நம்ம காட்டுலேருந்து வந்த 2வது நாளே அப்பா இறந்துட்டாரு. என்னாச்சு சக்தி? எங்க அப்பா பண்ணது தப்பு, நான் பண்ணதும் தப்பு. ஐ எம் so சாரி மாறன். நான் திருப்பி அதை பத்தி பேச விரும்பல. ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்க சக்தி, எனக்கு நடந்தது என்னோட போட்டும். அந்த காட்டில் நான் பார்த்த பேய் பிசாசு அங்கே மட்டும் இல்லை, இந்த நாடு பூரா இருக்கு. ஏன் இந்த உலகம் பூரா இருக்கு. உங்களை மேற்கொண்டு நான் கேள்வி கேட்க விரும்பல. ஆனா நான் ஒரு ஸ்லான்சஸ் அண்ட் கிளாரிட்டி தேடிட்டு இருக்கேன். நீங்க காட்டுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் நீங்க பெரியவனாகி சென்னைக்கு வந்தப்ப நடந்ததா இல்ல சின்ன வயசுல ஊர்ல நடந்ததா? சென்னையில் என்னங்க எனக்கு நடந்துச்சு. அப்போ சின்ன வயசுல. எனக்கு 7-8 வயசு இருக்கும். என் பெரியப்பா ஒரு நாள் ஏன் நரவங்காந்தத்துல மட்டும் அது நடக்குது? அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு மோசமான விஷயம் இருக்குது. பாத்தியா, எல்லாத்தையும் சயின்ஸாலேயோ டெக்னாலஜியால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுமா. நீ சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீ ப்ளீஸ் கிளம்புங்க, ப்ளீஸ்.
ருத்ரா மீனா 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த காட்டுல ஏதோ பேய் இருக்கிறதா நம்புறாங்க. ஏன் நானும் அதை நம்புறேன். வருண், tell me this. நீங்க இந்த விஷயத்த 3 முறை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்கல்ல, அதுல ஏதாவது ஒரு பேட்டர்ன் கிடைக்குதா? வருண், முதல் தடவை அங்க என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? நாமெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு நான் ஒரு குழிக்குள்ள விழுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த குருவி கூட்டை எடுத்து வைக்க போனோம், ஞாபகம் இருக்கா? நான் மரத்தில் டென்ட் ஹுக்ஸ் எல்லாம் அடித்தேன். மாறன் அதில் ஏறி குருவி கூட்டை வச்சாரு. அதுக்கப்புறம் நம்மலாம் டென்ட் பிச் பண்ண இடத்துக்கு போனோம். அந்த டைமில் யாரோ ஏதோ ஒன்று என் பக்கத்தில் வந்த மாதிரி இருந்துச்சு. நாட் ஷுர். அப்போ வானத்துல ஏதாவது பெரிய சேஞ்சஸ் இருந்துச்சா? வெதர் ஏதாவது டக்கு டக்குன்னு மாறுற மாதிரி? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. 2வது நாள் நானும் மாறனும் விறகு மரப்பட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் மாறன் எதையோ பார்த்துட்டு அலறிக்கிட்டே ருத்ரா சார் கிட்ட ஓடினாரு. அந்த தேர்ட் டைம் நம்ம 3 பேரும் ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்தோம். எதுவும் ஸ்பெசிஃபிக்காக நடக்கலையே. நான் வானத்துல ஒரு சில சேஞ்சஸ் பார்த்தேன். என் மூக்குலையும் கண்ணுலையும் ஏதோ ஷார்ப்பா ஒன்று நுழைஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்னது? ஏதோ ஷார்ப்பா ஒன்று குத்தன மாதிரி இருந்துச்சு. எனக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. 3 தடவையும் என் மூக்கில் ஏதோ பூச்சி போன மாதிரி இருந்துச்சு. பூச்சி எல்லா தடவையும் இருந்துச்சு. நான் பூச்சி வண்டு அது மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணல வருண். ஷார்ப்பான பென் ஊசி உள்ள குத்துற மாதிரி இருந்துச்சு. This particular species of trees called Acadia. Acadia lattimylisis என்கிற இந்த டைப் ட்ரீ மர இனங்களிலே ரொம்ப ரேரான ஒரு ஸ்பீஷீஸ். 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இது இந்தோனேஷியாலெல்லாம் இருந்திருக்கிறதா சொல்லுவாங்க. இந்த டைப்போட ஒரு நெருக்கமான ஒரு சப்ஸ்பீஷீஸ் அமேசான் காட்டோட ரொம்ப அடர்த்தியான இடத்துலையும் ஆஸ்திரேலியாவோட சவுத் சைட்ல இருக்கிற சில காடுகளிலையும் கூட இருக்கு. ஆனா இந்த மரங்க பாய்சனஸ் கேஸ் வெளியிட்டதா எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லை. ஆனா சில மரங்க அதுங்களோட இலத்தலையை அதிகமா மேய வர மான், காட்டெருமை இதுங்களை கொல்றதுக்காக தன்னுடைய இலையிலேயே விஷத்தை சுரக்க வைக்கிற சில கேசஸை பார்த்துருக்கேன். ஆனா அது மனுஷங்களை அஃபெக்ட் பண்ண மாதிரி எதுவும் இல்லை. அக்கேரியா லெட்டிமாலிசிஸ்ங்கிற இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் மரம் தன்னை வெட்டவோ குத்தவோ இல்லை உடைக்கவோ செய்யும் போது ஸ்மெல்லே இல்லாத ஒரு பாய்சனஸ் கேஸை கசிய விடுது. இதனால அங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்ச நேரம் தே ஆர் இன் ஸ்டேட் ஆஃப் சைக்காசிஸ்.
குத்தி பேதலிச்சு போன மாதிரி ஆயிடுது. இட் பிரிங்ஸ் அவுட் யுவர் worst phantoms. அதாவது உங்க ஞாபகத்துல இருக்கிற மோசமான நினைவுகள் இல்ல இன்ஸ்டன்சஸ் மறுபடியும் நடக்கிற மாதிரியே இருக்கும். நான் மொத்தம் 44 மரத்துல இருந்து சாம்பிள்ஸ் எடுத்தேன். அதுல 32 மரத்துல இருந்து மட்டும்தான் வெட்டுறப்போ ஹோல்ஸ் போடும்போதோ விஷவாயு வருது. மிச்சம் இருக்கிற 12 மரங்களும் இதை செய்யல. Do you know why? ஜெண்டர், அதோட பாலினம். விஷவாயு கசிய விடுற மரங்கள்லாம் ஆண் மரங்களா? நோ, எல்லாமே பெண் மரங்க. பெண் மரங்களா? ஆனா குழப்பம் அங்க இல்ல. இன்னொரு விஷயம் தான் என்ன கன்ஃபியூஸ் பண்ணுது. என்னது? அந்த விஷவாயு வெளியிடாத 12 மரங்கள்ல 8 பெண் மரங்களும் இருக்கு. அதுங்க ஒரு தடவை கூட கேஸ் எமிட் பண்ணது இல்லையா? நோ. சார்ல்ஸ், அந்த 8 ஃபீமேல் ட்ரீஸ்க்கு என்ன வயசு? அந்த 32 ஃபீமேல் ட்ரீஸ்க்கு என்ன வயசு? 32 பெண் மரங்களுக்கு 250 இருந்து 300 வயசு வரைக்கும் சொல்லலாம். அந்த 8 மரங்களுக்கு 75 இருந்து 100 வயசு இருக்கும். சோ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறேன்? என்னால இதை இப்போ சயின்டிஃபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனா இப்படி இருக்கலாம்னு தோணுது. நான் சொல்றது கொஞ்சம் ஓ கம் ஆன் சக்தி, முட்டாள்தனமா கூட. என்ன கெஸ் பண்றேன்னு சொல்லு. எங்க அம்மா எழுதின ஒரு புக்ல இதை படிச்சேன். 1950ஸ்ல இது நடந்திருக்கு. போலீஸ் ஃபோர்ஸை வச்சு ஒரு ட்ரைபல் செட்டில்மெண்ட்டை கிளியர் பண்றாங்க. அங்க இருந்த பெண்களையும் குழந்தைகளையும் துரத்திட்டு ஆண்கள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க. நிறைய பேர் அப்போ கொன்னுடுறாங்க. அதுல ஒரு 60-70 வயசு இருக்கிற 4 பெண்கள் மட்டும் எதிர்த்து ஃபைட் பண்றாங்க. அந்த 4 பேரும் போலீஸோட குதிரைங்களே எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வெளியே வந்து போலீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல ஸ்டேஷனை பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிடிச்சு வச்சிருந்த ஆண்களை தப்பிக்க வச்சுட்டு அந்த 4 பேரும் குதிரையில திரும்பி காட்டுக்கே போயிட்டாங்க. போறதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் இங்க அட்டூழியம் அதிகமாகுதோ அப்போல்லாம் இனத்தை காப்பாத்த நாங்க திரும்பி வந்து அட்டாக் பண்ணுவோம்னு ஆக்ரோஷமா கத்திட்டு போனாங்க. 110 வயசு வரை வாழ்ந்த அந்த 4 பேரையும் பெண் தெய்வமா அந்த ட்ரைபல் குரூப் வர்ஷிப் பண்ணாங்கன்னு எங்க அம்மா அவங்க புக்ல எழுதியிருந்தாங்க. அந்த வயசான மரங்க அடுத்த தலைமுறையை காப்பாற்ற நினைக்குது. ஆனா அதுக்கும் அடக்குமுறைக்கும் என்ன சம்பந்தம்? ஓ இருந்துச்சே, உனக்கு தான் தெரியுமே. வாட்? ஆசிரம் காட்ட வளைச்சது, போராட்டம், போலீஸ் ஃபயரிங். ஆமா அது தெரியும். அதுல மரங்க மேல என்ன அடக்குமுறை வந்துச்சு? சார்ல்ஸ், கிட்டத்தட்ட 12,000 மரங்களை வெட்டுறாங்க, எரிக்கிறாங்க. It was like mass murder. Are you serious? Oh, right. சரி, ஏன் வேற எந்த மரங்களும் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணல? வருண், நம்ம எல்லாருமே செப்பரேஷன்ல ஒரே மாதிரியா ரியாக்ட் பண்றோம். எங்க அம்மா எதிர்த்து நின்னாங்க, எங்க அப்பாவும் எதிர்த்து நின்னாரு. நான் எதிர்த்து நிக்கலையே. பல பேர் ரியாக்ட் பண்றதே இல்லையே. அப்படிதான் நிறைய மரங்கள் விழுந்துருது. ரொம்ப சிலது தான் போராடுது. 20 years பேக் எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தாலே இந்த டைப் மரங்க வெட்டப்பட்டிருக்கான்னு கண்டுபிடிச்சிட முடியாது? அப்படி கரெக்ட் பண்ணிடலாமே. ஸ்டாட்டிஸ்டிக்ஸா? வாட்? நாங்க அந்த மாதிரி வெட்டுற மரங்களுக்கு எல்லாம் ஸ்டாட்ஸ் மெயின்டைன் பண்றது இல்ல சார்ல்ஸ். காரியத்தை ரொம்ப சீக்கிரட்டா பண்ணாங்க. ஆபீஷியல்ஸ் கிட்ட போய் கேட்டா அங்க மரமே இருந்ததில்லைன்னு சொல்லுவாங்க. நம்மளோட ரிசர்ச் ஃபீல்ட்ல எந்த ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயத்தையும் மெத்தடாலஜி இல்லாமலோ நிரூபணம் செய்யாமலோ யார் வேணா செக் பண்ணி பார்க்குற சான்ஸ் தராமலோ அந்த விஷயம் ஒரு இன்ச் கூட நகர முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆனெக்டோட் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு திடீர்னு இன்ஸ்டிங்டிவா வந்த ஐடியா தான் இது. அதுலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது தான் இப்போ நான் கொடுக்க போற இந்த ப்ரெசன்டேஷன். அந்த இன்ட்யூஷனே அவங்க ரொம்ப வருஷமா கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பீரியன்சஸ்ல இருந்து தான் ஃபார்ம் ஆயிருக்க முடியும். ஸோ மெத்தடாலஜி, அப்ஜெக்டிஃபிகேஷன், கொராபரேஷன் எதுவுமே இல்லாம ஃபார்ம் ஆன ஐடியா தான் இது. காடுகளை அழிக்கிற மனுஷங்களோட டெண்டன்சி எஸ்பெஷலி இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு அப்புறமா எப்பவுமே இல்லாத அளவுக்கு அதிகமா இருக்கு. அக்கேடியா லெட்டுமாலிசிஸ் ரொம்ப ரேரான ஒரு ஸ்பீஷீஸ்னு நமக்கு தெரியும். அது தன்னை வெட்ட வரவங்க கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்க வாசனை இல்லாத ஒரு பாய்சனஸ் கேஸை வெளியிடுது. இது அந்த ஸ்பீஷீஸோட எவல்யூஷனரி கேரக்டரை காட்டுது. உடனே இந்த ஹைப்போதசிஸ் மேல ஃபெலோ ஸ்காலர் ஒருத்தர் ஒரு கேள்வியை வச்சாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மரத்தை வெட்டியிருக்காங்க. 20 வருஷம் கழிச்சு இப்போ மறுபடியும் வெட்ட போறாங்கன்னு வச்சுப்போம். இந்த முறை அந்த பர்டிகுலர் மரம் தன்னை காப்பாத்திக்க கேஸ் எமிட் பண்ணுன்னு சொல்ல வரீங்க. எவல்யூஷனுங்கிற 100கணக்கான வருஷம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த உங்க ஐடியாவை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ஜஸ்ட் 20 வருஷத்துக்கு சுருக்கிடுவீங்களா அப்படின்னு கேட்டாரு. இதுக்கு நான் இப்படி பதில் சொன்னேன். அது வெட்டினதோ அது கேஸ் எமிட் பண்ணதோ 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்குன்னு சொல்ல வரல. பல 100 ஆண்டுகளா நடந்து வர இந்த ஆக்ஷன்ஸ்க்கு ஏதோ ஒரு கட்டத்துல தான் இந்த ரியாக்ஷன்ஸ் நடந்திருக்கணும்னு
இதை நாம 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் டைம் நோட்டீஸ் பண்ணியிருக்கணும்னு சொன்னேன். இந்த கேஸ் எமிட்டிங் பிஹேவியர் ஒரு தப்பி பிழைக்கும் ஸ்ட்ராட்டஜி தான். இது எவல்யூஷன் சம்பந்தப்பட்டது தானே. மரங்க இப்படி மட்டும்தான் தன்னை காப்பாத்திக்கும்னு நம்மளால பர்டிகுலரா சொல்ல முடியாது. இந்த மாதிரி தன்னையும் தன் இனத்தையும் காப்பாத்திக்க ஏதோ ஒரு விதமான சர்வைவல் மெக்கானிசத்தை யூஸ் பண்ணணும்னு மட்டும்தான் இப்போதைக்கு சொல்ல முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி சவுத் ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கு. ஒரு பிரைவேட் மைனிங் கார்பரேஷன் சுரங்கம் வெட்டுறதுக்காக ஒரு 20,000 மரங்களை வெட்டுறாங்க. அந்த 20,000 மரங்கள்ல 8,000 மரங்க அக்கேடியா லிட்டுமைலசிஸ்ங்கிற ஸ்பீஷீஸோட ரொம்ப நெருக்கமான கேட்டகரி. அதே பிரைவேட் மைனிங் கார்பரேஷன் ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிற இன்னொரு 10,000 மரங்களை அடுத்த 15 நாள்ல வெட்டுறதா இருக்காங்க. இந்த மாஸ் டிஸ்ட்ரக்ஷனை எதிர்த்து அந்த மரங்க ரெசிஸ்டன்ஸை காட்டுற மாதிரி ஏதாவது கேஸ் எமிட் பண்ணுமான்னு நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டுறப்போ அதுங்களும் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம பொத்துன்னு விழும்போது ஒரு டைப் ஆஃப் மரம் மட்டும் அதை ரெசிஸ்ட் பண்றத உயிர் தப்பிக்கிற ஒரு முயற்சியா தானே பார்க்கணும். அந்த அட்ராசிட்டிஸ் அதுங்க பொறுத்துக்காது. அதுங்க கலகம் பண்ணும், போராடும், திருப்பி அடிக்கும். நம்மள மாதிரி இருக்காது. அதுங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா மரங்க இந்த பூமியை பல லட்சம் வருஷமா புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஸ்பீஷீஸ். போராட்டக்காரர்கள் தொடர்ந்து குவிந்த வண்ணம் உள்ளார்கள். பொதுமக்களும் குவிந்த வண்ணம் உள்ளார்கள். காவல்துறையினர் இந்த இடத்தை சுற்றி குவிக்கப்பட்டுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆசிரமமானது தொடர்ந்து மூடப்பட்டிருக்கிறது. இந்த பதட்டத்துக்கு காரணமான இன்றைய நிகழ்வுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவத்தோடு தொடர்புடையதாகும். யோகாலயா இங்கே நிர்மாணிக்கப்பட்டவுடன் அதை சுற்றியுள்ள காட்டு பகுதியை ஆக்கிரமிக்க முயற்சித்ததாக தெரிகிறது. நிர்வாகிகள் யாரும் இதுவரை வெளியே வந்து விளக்கமளிக்கவில்லை. ஆசிரமத்தோடு தொடர்புடைய CFO சேஷாத்ரி வெளியிட்ட தகவல்கள் இடம்பெற்ற மின்னஞ்சல் கடந்த சில நாட்களாக தொலைக்காட்சி ஊடகங்களில் பரவலாகி வந்தது. நீ எப்போ கிளம்புற? 3 daysல. எந்த இடம்? இன்கா ட்ரெயில் டு மாச்சு பிச்சு. ஹலோ பழனி, சொல்லுங்க. ஹலோ சக்தி, நான் வரியவே பேசுறேன்க்கா. அம்மா சொல்லுங்கம்மா. கண்ணே, நீ எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்கிறதக்கா. அம்மா ஆரம்பிச்சத நீ முடிச்சு வச்சிருக்கிறதக்கா. அதெல்லாம் ஒண்ணும் பெருசா இல்லம்மா. இல்ல கண்ணு, அவங்களுக்கு முடிச்சது அவங்க செய்யறீங்க. ஊருக்காரங்க மாதிரியோ இல்ல உங்க அம்மா அப்பா மாதிரியோ கீழே இருக்கு போராட்டா போராட்டமா இல்ல கண்ணு, நீ செஞ்சது போராட்டம் தான் கண்ணு. ஹலோ சக்தி, கேக்குதா கண்ணு? ஹலோ பழனி, கேட்க மாட்டேங்குப்பா பாரு. பேப்பர்ஸ் சக்தி ஈஸ்டர்ன் சைடுல இருக்கிற மரங்களை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நத்திங் ஹேப்பன்ட். நாம கெஸ் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கல. இது எப்போ நடந்தது? 2 நாளா வெட்டிட்டு தான் இருக்காங்க. இங்க ட்ரைப்ஸ் ஆக்டிவிஸ்டோட ப்ரொடெஸ்ட் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. மிகப்பெரிய நிலச்சரிவு ஒன்று ஏற்பட்டதால் மவுண்ட் கிராஃபோர்ட் அருகில் அமைந்திருந்த தனியார் சுரங்கம் மண் மூடி போனது. மண்ணியல் ஆய்வுத்துறை இந்த நிலச்சரிவு முற்றிலும் எதிர்பாராதது என்று தெரிவித்துள்ளது. இதற்கான காரணங்கள் பற்றிய விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதுவரை இறப்பு எண்ணிக்கை. இந்த இயற்கையோட புதிர்களை அவிழ்க்க புதிய சக்தி கிடைக்குது. அந்த புதிய சக்தியை அமானுஷத்துக்கிட்ட எதிர்பார்க்க வேணாமே. அந்த சக்தியை நமக்கு உள்ள இருந்தோம் வெளியில இருந்தோம் நம்ம தேடி எடுக்கணும். ஒரு விதைக்குள்ள முளை எட்டி பார்க்கும்போது
வெளியே இருட்டா கூட இருக்கலாம், ஆனா அந்த விதைக்கிறது விடியல் தான். நீதி வேண்டும், நீதி வேண்டும், உயிர் நீத்தவருக்கு நீதி வேண்டும், உயிர் நீத்தவருக்கு நீதி வேண்டும். கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், காரண கர்த்தாவை கைது செய். அப்பாவிகளை படுகொலைக்கு, அப்பாவிகளை படுகொலைக்கு. காரணமானவரை கைது செய். நான் சார்லஸ் பிராட்லாவுடைய நினைவிடத்து பக்கத்தில் நிற்கிறேன். அவர்தான் 1880 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆனா பதவி ஏத்துக்க முடியல. ஏன்னா அவர் கடவுள் பேரால உறுதிமொழி எடுக்க மறுத்துட்டாரு. பிராட்லா மக்களாட்சி, பகுத்தறிவு, மத சார்பின்மை கொள்கைகளை உடையவர். இவருடைய தேர்வை மறுக்கிறதுக்காகவே 4 முறை மறுதேர்தல் நடத்தப்பட்டது. அந்த 4 முறையும் திரும்ப திரும்ப இவரே ஜெயிச்சார். 6 ஆண்டு போராட்டத்துக்கு பின்னே நார்த்தாம்ப்டன் தொகுதியில் எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் விருப்பப்படியே பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டார். பிராட்லாவுக்கு ஆதரவான போராட்டங்கள் பிரிட்டிஷ் காலனியான மெட்ராஸ் வரைக்கும் நடந்திருக்கு. இந்தியாவில் பிராட்லாவின் முற்போக்கு சிந்தனைகளுக்கு நிறைய ஆதரவாளர்கள் இருந்தாங்க. அதே நாட்டில தான் இப்போ பகுத்தறிவாளர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. இந்த மாதிரியான படுகொலைகளால எங்க எண்ணிக்கையை குறைச்சிடலாம், ஆனா எங்க கொள்கைகளை அழிக்க முடியாது.